ஹாய் ஹைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான செம ஃபீல் குட்டான ஒரு மெலோ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்காக ஒரே லைக்கை மட்டும் தட்டி விட்டுருங்க. இந்த ட்ராமாவுடைய ஸ்டார்டிங்லேயே டீனேஜர்ஸாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபார்மஸ்லேருந்து மெடிசன்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் தான் ஹீரோ வந்துட்டு இருக்கான். அவளால் அவருடைய வண்டியை ஸ்டாப் பண்ண முடியல. நகருங்க, என்னால் வண்டியை ஸ்டாப் பண்ண முடியலன்னு சொல்லிக்கிட்டே வந்தா ஹீரோ மேலே விட்டுறா. ரெண்டு பேருமே கீழே விழுந்து கிடக்காங்க. வலி தாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஆப்போசிட்ல வந்த பர்சனை ஹிட் பண்ணிட்டோங்கிறது. திரும்பி பார்த்தா அங்க ஹீரோ தான் அவளை பார்த்து செம்மையா முறைச்சபடியே உட்காந்துருக்கான். உடனே அவனை போய் தூக்கி விட்டு, நீ ஓகே தானே, உனக்கு எங்க அடிபடிச்சா, முதுகு காட்டு, கையை காட்டு, தலையை காட்டு, இங்க எதுவும் வலிக்குதா, அங்க வலிக்குதான்னு கேட்டு அவனை பாடாப்படுத்திட்டு இருக்கா. அதுக்கு இவனும் எனக்கு இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லல, அட்லீஸ்ட் எனக்கு வலிக்கவே இல்லை, எனக்கு எதா ஆகல, என்ன ஃபர்ஸ்ட் விடுன்னு கூட சொல்லல, அமைதியாவே இருக்கான். என்ன மன்னிச்சிருப்பா, நான் வேணும்னே பண்ணலாம், தெரியாம உன்னை வந்து ஹிட் பண்ணிட்டேன், உன்னை கூட்டிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க கூட என்கிட்ட 10 பைசா கிடையாதுன்னு சொல்லி சொன்னீங்கிட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நான் நல்லா தான் இருக்கேன்னு வாயை திறந்து கூட சொல்லல, கையை மட்டும் வேணான்னு சொல்லி டிங்கி டிங்கின்னு ஆட்டிட்டு இருக்கான். என்ன நீ பேச மாட்டேங்கிற, ஒருவேளை நீ பேசக்கூட முடியாத அளவுக்கு ரொம்ப ஹார்டா இடிச்சிட்டனா என்ன, வேணும்னா என்ன வேணா அதே மாதிரி இடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவளும் வளவலன்னு பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோடைய அம்மாவும் அவங்களுடைய அசிஸ்டன்ட் தான் வராங்க. இங்க ஹீரோயினும் கவலையப்படாத, உன்னை இடிச்சதுக்கு உனக்கான ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி நானே எடுத்துக்கிறேன், லைஃப் எல்லாம் உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கா. இவ இப்படி வளவலன்னு பேசவும் அவனுக்கு பயங்கரமா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு போல. ஒரு மாதிரி காதுக்கு பக்கத்துல சொரிஞ்சிட்டு இருக்கான். அதை நோட்டீஸ் பண்ண அசிஸ்டன்ட்டும், இங்க பரம சின்ன பொண்ணு, எங்க இன் மாஸ்டருக்கு நீ பேசுறது பயங்கர நாய்ஸியா இருக்கா, கொஞ்சம் வாய மூடுறியா, அவருக்கு எங்கேயும் வலிக்கல, அவர் நல்லாதான் இருக்காருன்னு சொல்லவும் எங்க ஹீரோடைய அம்மாவும், ஆமாமா என் பையன் நல்லாதான் இருக்கா, அவனுக்கு இந்த மாதிரி தொண பேசுறது பிடிக்காதமான்னு சொல்றாங்க. ஆஹா, வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்லணும், இல்லன்னா இல்லன்னு சொல்லணும், உனக்கு எங்கேயாவது அதிகமா அடிபட்டுச்சோ நினைச்சுதானே கேக்குறேன், ஆமா இல்லன்னு கூட அவனால சொல்ல முடியலன்னு சொல்லி அதுக்கு ஒரு 10 லைன்ல அவங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தொண பேசிட்டு இருக்கா. ஏமா நான் என்ன சொன்னேன், எங்க இன் மாஸ்டர் நல்லாதான் இருக்காருன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்குமா இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்க, கொஞ்சம் வாயதான் மூட என்ன அசிஸ்டன்ட் சொல்ல. ஆமா, இவ வாய என்ன உங்களுக்கு கடன் கொடுத்துருக்கானா என்ன, இவனுக்கு பதில் நீங்களே பேசிட்டு இருக்கீங்க, என் வாயை திறந்து பேசினா நான் இங்கேருந்து போக மாட்டேனா என்ன, நான் ஒன்னும் சும்மா வெட்டியாலாம் நிக்கல, என்னுடைய ஃபேமிலியே நான் கொண்டு வர மெடிசனுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவன் ஓகேன்னு தெரிஞ்சா நான் கொஞ்சம் நிம்மதியா போவேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் அவ கீழே அரைச்ச மெடிசன் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கா. போனவ திடீர்னு ஸ்டாப் ஆகி ஹீரோவை பார்த்த, என்னுடைய பேரு ஷென் ரூயன், நான் பக்கத்துல இருக்கிற வெல்ஃபேர் ஹோம்ல தான் தங்கியிருக்கேன், உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா எப்ப வேணாலும் என்ன வந்து பார்க்கலாம், கண்டிப்பா நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினுடைய இந்த கேரக்டர் ஹீரோடைய அம்மாவுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிடும். நம்ம பையனா இந்த பொண்ணால மட்டும்தான் சரிப்படுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயின் சொன்னா அவங்க தங்கிக்க கூடிய அந்த ஹோமுக்கு போகலான்னு சொல்ல, எங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோயின் தங்கி இருக்கிற அந்த ஹோம்ல தான் காமிக்கிறாங்க. அந்த ஹோமுடைய கேர் டேக்கர் கிட்ட ஹீரோயினே அடாப்ட் பண்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த கேர் டேக்கரும் ரோயன் இன்னும் திரும்பி வரல, அவ வந்ததுக்கு அப்புறம் அவ என்ன நினைக்கிறாங்கறத பொறுத்து தான் என்னால அவங்களுக்கு பதில் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அங்க ஒரு குட்டி பொண்ணு வந்து என் அக்கா திரும்பி வந்துட்டாலும் கேட்க, அந்த குட்டி பொண்ணு அவங்க கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இந்த குட்டி பொண்ணு ஹீரோனுடைய தங்கச்சியா. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவளும் அவளுடைய இந்த தங்கச்சியும் தொலைஞ்சு போயிட்டாங்களாம். ஹீரோடைய அம்மா மாதிரியே நிறைய பேர் ஹீரோனே தத்த இருக்கிறதுக்காக கேட்டாங்களாம். ஆனா யாருக்குமே அவன் ஓகே சொல்லலையா. சோ தன்னுடைய தொலைஞ்சு பொண்ணு அம்மா அப்பா யாருங்கிறத கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட தன்னை இல்லாட்டியும் தன்னுடைய தங்கச்சியை சேர்க்கணுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையா. இதனாலேயே நிறைய பேர் அவளை அடாப்ட் பண்ண கேட்டுமே அவ யாருக்குமே ஓகே சொல்லல, எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டதா சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி ஹீரோயினை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோயினுமே வரா. அங்க ஹீரோடைய அம்மா நிக்கிறத பார்க்காமலையே அந்த கேர் டேக்கர் கிட்ட, இன்னைக்கு ஒரு பர்சனை நான் ஹிட் பண்ணிட்டேன், அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, இன்னைக்கு டேவே ரொம்ப அன்லக்கி டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்பதான் நிமிர்ந்து ஹீரோடைய அம்மா முகத்தை பாக்குறா. என்ன இந்த ஆண்டி இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க, ஒருவேளை அவனுக்கு ரொம்ப அடிபட்டுச்சோ, பணம் பறிக்க தான் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு ரொம்ப நர்வஸ் ஆகுறா. என்னன்னாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணது என்னதான் இருந்தாலும் தப்பு தான், இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம தான் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, கவலைப்படாதீங்க, உங்க பையனை நான் ஹிட் பண்ணது என்னுடைய தப்பு தான், நான் தெரியாம பண்ணிட்டேன், ஆனா அதுக்காக நான் பயந்து போகல, அவனுக்கு என்ன ஆனாலும் சரி நானே அவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்றா. அதுக்கு அவங்களுமே சிரிச்சுக்கிட்டே, எங்க பாருமா ரோயன், நான் வந்தது அதுக்காக கிடையாது, ஆண்டி உன்னை அடாப்ட் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லவும் இவருடைய முகமே ரொம்ப வாடி போயிடுது. நான் இங்கிருந்து போயிட்டேன்னா என் தங்கச்சியோட நிலைமை என்ன ஆகுதுன்னு யோசிக்கிறா. அதனால ஹீரோடைய அம்மா கிட்ட, இங்க பாருங்க ஆண்டி, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, எங்களுடைய உண்மையான அம்மா அப்பா யாருங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும், அதனால என்னால உங்க கூட வர முடியாதுன்னு சொல்றா. அவங்களுமே ஹீரோனுடைய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறாங்க. சரிம்மா, நான் உன்னை அடாப்ட் பண்ணிக்கல, ஆனா ஆண்டிக்காக ஒரே ஒரு ஃபேவர் பண்ண முடியுமான்னு கேட்க, அவளுமே என்ன ஃபேவர்னு கேக்குறா. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபார்மசில பார்த்தல என் பையன், அவனுக்கு பேசுறதே சுத்தமா பிடிக்காது, பேசவே மாட்டான், எப்போதும் அமைதியாவே இருக்கான், அவன் மத்த குழந்தைங்க மாதிரி நார்மலா இல்லாம ரொம்ப அப்நார்மலா இருக்கான், அவனை எப்படியாவது நீ தான் பேச வைக்கணும், அவன் பேசுறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா நான் உனக்கு ஒரு ஃபேவர் பண்றேன்,
உங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சு தரேன், அதோட 5 மில்லியன் பணமும் தரேன்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, 5 மில்லியனா? நீங்க மட்டும் எனக்கு 5 மில்லியன் கொடுத்தீங்க, என் தங்கச்சியை நானே நல்லா பார்த்துப்பேன், எங்க அம்மா அப்பா யாருங்கிறதா நானே கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல, என்கிட்டே விடுங்க, உங்க பையனை இன்னும் 8 மாசத்துல எப்படி கலக்கலன்னு பேச வைக்கிறேன் பாருங்கன்னு சொல்றா. அதை கேட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எப்படியோ என் பையன் பேசினா அதுவே எனக்கு போதுமான்னு சொல்லிட்டு இருக்கேன். மறுநாள் ஹீரோடைய வீட்டுக்கு தான் ஹீரோயின் வந்திருக்கா. அசிஸ்டன்ட் ஹீரோயினியா ஹீரோக்கு கூடிய அந்த ரூமுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. எங்க யங் மாஸ்டர் காலையில இருந்து கதவே திறக்க மாட்டேங்கிறாரு, ரூமுக்குள்ளே இருக்காரு. இவன் அவரு சாப்பிடவும் இல்ல, தண்ணி கூட குடிக்கல. நாங்களும் கதவெல்லாம் நாக் பண்ணி பார்த்துட்டோம், திறக்கவே மாட்டேங்கிறாருன்னு சொல்லுவோம். இந்த பையன் எப்போதுமே அப்படிதானா, பேசதான் மாட்டான்னு பார்த்தா சாப்பிட கூடவா மாட்டான்னு கேட்க, அதுக்கு அவருமே ஆமாமான்னு சொல்லி தலையாற்றாரு. உடனே ஹீரோயினும் போயிட்டு கதவை நாக் பண்ணிட்டு இருக்கா, அதுவும் சத்தமா போட்டு தட்டிட்டு இருக்கா. இப்போ கதவை திறந்துட்டு வெளியில வர போறியா இல்லையா, எதுக்கு இப்படி உள்ள போய் ஒளிஞ்சுக்கிற, நீ மட்டும் வரல நான் இந்த கதவை கண்டினியூஸா தட்டிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்லிட்டு கதவை பயங்கரமா போட்டு தட்டிட்டு இருக்கா. இவன் அந்த கதவை போட்டு தட்டு அசிஸ்டன்ட்டுக்கே கடுப்பாகுது. இங்க பாருமா ரோயன், இந்த மாதிரிலாம் தட்டினா எங்க யங் மாஸ்டருக்கு பிடிக்காது, அவருக்கு சுத்தமா நாய்ஸே பிடிக்காது, சோ கொஞ்சம் பொறுமையா ட்ரை பண்ணுமா, பொறுமையா கூப்பிடுமான்னு சொல்றாரு. அதெல்லாம் இவ காதலே வாங்கல, மறுபடியுமே தட்டி தட்டி பாக்குறா, அவன் கதவை திறக்கிற மாதிரி இல்ல. இதெல்லாம் வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து பேக்ல போறா. இந்த பொண்ணு இப்போ என்னடா பண்ண போறான்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் முழிச்சிட்டு இருக்கா. பின்னாடி வந்த ஹீரோயினும் ஃபுல் ஃபோர்ஸ்ல ஓடி வந்தா அந்த கதவை ஒரே உதய உதச்சு அதை பேத்து போட்டுறா. என்னது இது, இந்த டோரு பழைய டோரா இருக்கும் போல, ஒரே உதயில பேத்துக்குச்சின்னு சொல்லிட்டு உள்ள வந்துட்டு இருக்கா. அங்க அவளை பார்க்கவும் ஹீரோக்கு செம்மையா இரிட்டேட் ஆகுது. இந்த ராட்சஸ் இங்கேயும் வந்துட்டாலும் சொல்லிட்டு பயங்கரமா கோவப்பட்டு இருக்கான். ஏய் உனக்கு என்ன பிரச்சனை, நான் இவ்வளவு நேரமா வெளியில இருந்து கதவை தட்டிட்டு இருக்கேன், உன் காது என்ன கேட்கலையா, வந்த டோரை ஓபன் பண்ணா என்ன குறைஞ்சா போயிடுவான்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவுடைய அசிஸ்டன்ட்டை பார்த்து கண்ணை காமிக்க, இங்க பாருமா ரோயின், எங்க மாஸ்டருக்கு இந்த மாதிரி சத்தம் போட்டு பேசினாலாம் பிடிக்காது, அவர் ரொம்ப கோவப்படுவாரு, கொஞ்சம் அமைதியா இருமான்னு சொல்றாரு. ஓ சார், உங்க மைக்கெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்களோ, கஞ்சாடு தான் காட்டுவீங்களா என்ன, எவ்வளவு நேரம் நான் வெளியில நின்று கதவை நாக் பண்ணேன், என்ன வேணும்னு தான் உட்காந்து கேட்டேன், அதுக்குமே அவனை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. மறுபடியுமே அசிஸ்டன்ட் குறுக்க வந்து, ஏமா எங்க மாஸ்டர் கிட்ட இந்த அளவுக்கு சத்தம் போடுறா, அவருக்கு இந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது, இந்த மாதிரி நடந்துகிட்டா பிடிக்காதுன்னு சொல்றாரா. சும்மா இவர் என்ன குறுக்க பேசிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இவளுக்கா செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. நான் அவன் கிட்ட தானே பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு என்ன வந்து, நீங்க என்ன அவனுக்கு எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கரா, இல்ல அவன் வாயில இந்த மைக்க கழட்டி உங்க வாயில வச்சிருக்கானா, ஒழுங்கா இங்க இருந்து வெளியில கிளம்புங்க, நான் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும், நீங்க மட்டும் இதே மாதிரி நான் தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டி கிட்ட இவனை பேச விடாமா நீங்க தான் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு போட்டு கொடுத்துருவேன், இருங்க கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு ஆண்டின்னு கூப்பிட போறா. அம்மா தாயே வாயை மூட, நான் இங்க இருந்து கிளம்பிடுறேன், எங்க மேடம் கிட்ட எதையாவது சொல்லி தொலைச்சிடாதான்னு சொல்லிட்டு, என்ன மன்னிச்சிருங்க எங்க மாஸ்டர், இந்த பொண்ணை நீங்களே ஹேண்டில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து வெளியில போயிடுறாரு. எவ்வளவு ஹீரோ கிட்ட, ஆமா நீ எதுக்கு பேசவே மாட்டேங்கிற, நீ எல்லாம் எப்படிதான் பேசாம உயிர் வாழ்றே தெரியல, என்னாலலாம் ஒரு நிமிஷம் கூட பேசாம இருக்க முடியாதுப்பா, பக்கத்துல யாராவது இல்லாட்டி பரவாயில்ல, எனக்கு நானே கூட பேசிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு இவ தொடர்ந்து அவருடைய வளவல பேச்ச ஸ்டார்ட் பண்ணிடுறா. இவனுக்கு வர செம்மையா இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. கையில அந்த புக்கை தூக்கி போட்டுட்டு அவளை பார்த்து பயங்கரமா முறைச்சிட்டு இருக்கான். அப்ப கூட அவ வாயை மூடவே மாட்டேங்கிறா. அவன் தூக்கி போட்டு புக் எடுத்து பார்த்துட்டு, இந்த புக்கை நீ என்ன படிக்கிறியா, எனக்கு கூட இது ஃபேவரட்டான புக்கு, இதுல வர கேரக்டர்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை பத்தி மறுபடியுமே பேச ஆரம்பிச்சிடறா. அச்சோ இவகிட்ட வந்து எங்க அம்மா மாட்டி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே புலம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் அந்த புக்கை பத்தி எல்லாம் பேசுறதை விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஹோமை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சிடறா. எவனும் கேட்டுக்கிட்டே இருந்தவன் அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடறான். அட பாவை தூங்க ஆரம்பிச்சிட்டியா, சரி சரி இன்னைக்கான என்னுடைய ஸ்பீக்கிங் தெரப்பி போதுன்னு நினைக்கிறேன், உன்னை நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. ஆக்சுவலி ஹீரோ தூங்குன மாதிரி நடிச்சுட்டு இருந்திருப்பான். அவங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்க அம்மாவுக்கு தான் சேட் பண்றான். இந்த பொண்ணு எனக்கு சுத்தமா பிடிக்கல, என்ன ரொம்ப கோவப்படுத்துறா, முதல்ல அவளை இங்க இருந்து அவ ஹோமுக்கே அனுப்பி வைங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோடைய அம்மாவும், இது எல்லாத்தையும் நான் உன்னுடைய நல்லதுக்கு தான்ப்பா அம்மா பண்றேன்னு சொல்லி ரிப்ளை பண்ண இவன் செம்மையா கோவப்பட்டு இருக்கான். தென் மறுநாள் காமிக்கிறாங்க, ஹீரோயின் எப்போதும் போல ஹீரோவை பார்க்க வரா. அப்போ ஹீரோ அவன் டோர்ல ரோயன் டாகுக்கு உள்ள வரதுக்கு அனுமதி இல்லைன்னு நோட்டீஸ் எழுதி ஒட்டியிருக்கான். அதை பார்த்த ஹீரோயினும் செம்மையா கடுப்பாகிறா. அந்த நோட்டீஸ் பிச்சு தூக்கி போட்டுட்டு, டே யூச்சன் எவ்வளவு தைரியம் தான் என்ன பார்த்து நாயின்னு சொல்லிருப்ப, இப்ப கதவை திறக்க போறியா இல்லையான்னு கேட்டு அந்த டோரை போட்டு பயங்கரமா நாக் பண்ணிட்டு இருக்கா. ஆனா உள்ள இருக்கிற ஹீரோவோ முன்னெச்சரிக்கையா அவன் காதுல ஹெட்போன் மாட்டிருக்கான். இவனும் ரொம்ப நேரமா கதவை தட்டி தட்டி பாக்குறா. அவன் திறக்காமலே இருக்கவும், இப்ப மட்டும் இந்த கதவை நீ திறக்கல, நேத்து பண்ண மாதிரி இன்னைக்கும் இந்த கதவை உதச்சு தள்ளிட்டு உள்ள வந்துருன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. இங்க பாருமா ரோயன், இன்னைக்கும் அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத, நீ மட்டும் ஏதாவது பண்ணி எங்க யங் மாஸ்டர் ஹர்ட் ஆனார்னா எனக்கு வேலை போயிடும், தயவு செஞ்சு எனக்காகவாது கொஞ்சம் பொறுமையா இருமான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்றாரு. அவ்வளவு பயமா இருந்தா அவன் திறக்க மாட்டேங்கிறாளா, நீங்களே வந்து டோர் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்றா. நான் எப்படிமா ஓபன் பண்றது, எங்கிட்ட எல்லாம் சாவி இல்லப்பான்னு சொல்லிட்டு பாக்கெட்டை மறைக்கிறாரு. ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. உங்ககிட்ட தான் சாவி இருக்குங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், இப்ப திறக்க போறீங்களா இல்லையான்னு கேட்க, இங்க பாருமா எங்க யங் மாஸ்டர் கூட நான் 5 வருஷமா இருக்கேன், இது வரைக்கும் அவர் பேசுறத நானே கேட்டது கிடையாது, அவரை பேச சொல்லி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணா அப்புறம் டிப்ரெஷனுக்குள்ள
போயிடுவாருமா, கொஞ்சம் பொறுமையா இரு, அவரை பத்தி எது வந்தாலும் என்கிட்ட கேளுமா, நானே சொல்றேன்னு சொல்றாரு. இங்க பாருங்க, நான் அந்த ஆன்ட்டி கிட்ட அவனை பேச வைக்கதா ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். என்னுடைய விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. இதை இப்போ திறக்க போறீங்களா இல்லைன்னு கேட்க அசிஸ்டன்ட்டுக்கும் வேற வழியே இல்லாம அவர்கிட்ட இருந்த ஸ்பேர் கீ எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளவு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. இவ்வளவு நேரம் படிச்சுட்டு உட்காந்தவன் அவளை பார்த்ததுமே தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கான். யூச்சன், என்ன தூங்குற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கியா, நீ நடிச்சுட்டு தான் இருக்கங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, அப்போ போன அசிஸ்டன்ட்டும் திரும்பி வந்து யாராவது தூங்குற மாதிரிலாம் ஆக்ட் பண்ணுவாங்களா, முதல்ல வெளியில வாமா, எங்க யங் மாஸ்டர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு ஹீரோயினே வெளியில கூப்பிடுறாரு. ஆனா ஹீரோயினும் ஹீரோவை சுத்தியும் இந்த பேசும் இல்லையா, அந்த மாதிரியான பொம்மைகளை நிறைய வாங்கிட்டு வந்து அடுக்கி வச்சுட்டு அதோட ஸ்பீக்கர்ல ஹீரோவை எழுந்திருக்க சொல்லிட்டா இங்கிருந்து கிளம்பிடுறா. அந்த பொம்மைங்களும் ஸ்பீக்கர்ல சொன்னதை வச்சு அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கு. அங்கிருந்து அவ போனதுக்கு அப்புறம் ஹீரோ எழுந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இந்த பொண்ணை எதுக்கு என்ன இந்த அளவுக்கு இரிட்டேட் பண்ணிட்டு இருக்கான், என்ன இப்படி தொல்லை பண்றாளேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவன் மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கும் போதே அங்க அசிஸ்டன்ட் வராரு. எங் மாஸ்டர் நீங்க ஓகே தானு கேட்க ஹீரோவும் அவரை பார்த்து செம்மையா முறைச்சிட்டு இருக்கான். உடனே இந்த அசிஸ்டன்டும் என்ன மன்னிச்சிருங்க எங் மாஸ்டர்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில போறாரு. அப்போ ஹீரோ அந்த பொம்மையெல்லாம் எடுத்து பார்த்துட்டு ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி டெவில் மாதிரி சிரிக்கிறத பார்த்த அசிஸ்டன்டும் நம்ம எங் மாஸ்டர் சிரிச்சாலே ஏதாவது ஒரு பெரிய வில்லங்க வைப்பாரு, அந்த பொண்ணு பாவம் என்ன பாடு பரப்பறாலும் சொல்லிட்டு இருக்கும் போதே மறுநாள் காமிக்கிறாங்க. மார்னிங் ஹீரோயின் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்காக வராங்க. ஹீரோவும் அசிஸ்டன்ட் தான் இருக்காங்க. அங்க டேபிள்லாம் ஹீரோயினுக்காக ஃப்ரைடு சிக்கன் தான் இருக்கு. யோசனை இதை எனக்காக நீ வச்சிருக்கான்னு கேட்க அவனுமே ஆமான்னு சொல்லி டிங்கு டிங்குன்னு தலையாற்றான். பரவாயில்லையே உனக்கு இவ்வளவு நல்ல மனசான்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒரு வாய் வச்சதுதான் சரியான காரம். ஹீரோயினுக்கு காதுல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. அட பாவி, இதை நீ வேணும்னு தானே பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் அடிக்கிறதுக்காக தர அவனுமே ஓடிட்டு இருக்கான். இதுல அப்பப்போ அவகிட்ட ஒழுங்கு வர காட்டிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கா இருக்க செம்ம இரிட்டேட் ஆயிட்டு இருக்கு. ஓடி பிடிச்சு அவனை அடிக்கலான்ட்டு போகும்போது அங்க ஹீரோடைய அம்மா வராங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோயினும் அமைதியா நின்னுக்கிறா. அசிஸ்டன்டும் மேடம் ஹெல்ப் பண்ணுங்க, உங்க பையனை இந்த பொண்ணு அடிக்க வரான்னு சொல்லவும் இவன் ஏதோ ஒரு சாட்டியை பண்ணிருக்கான்னு மட்டும் அவங்களுக்கு தெரியுது, அதனால எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ் ஆகிடுறாங்க. ரெண்டு பேருமே போட்டு அடிச்சிருப்பா போல உள்ள இருந்து கத்துற சத்தம் மட்டும் கேக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் உட்காந்துருக்கா. அவளுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் கை கட்டி நின்னுட்டு இருக்காங்க. ஃபைனலா நீங்க ரெண்டு பேரும் தப்பு பண்ணதை ஒத்துக்கிறீங்களா கேட்க அசிஸ்டன்ட் சரண்டர் ஆகிறாரு. அதே மாதிரி ஹீரோவும் வெள்ளக்கூடிய காட்டிட்டு இருக்கான். சோ ரெண்டு பேருக்குமான பனிஷ்மெண்டா இன்னையில இருந்து அவ சொல்றதை கேட்டு அவளுக்கு ஒபே பண்ணணுமா, அவ எப்படி பேசுறதுன்னு கத்து கொடுக்க போறானா, அதுக்கு ஹீரோ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு சொல்ல அவனுமே அதுக்கு ஓகேன்னு சொல்லி தலையாட்டுறான். நெக்ஸ்ட் பார்த்தா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு எல்கேஜி பிள்ளைங்க மாதிரி ஏபிசிடி தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. அதுவும் அந்த ஏபிசிடியை உருப்படியா சொல்லி கொடுக்கலாம், அதுலயுமே ப்ரொனவுன்ஸ் மிஸ்டேக் பண்றா. மிஸ் ரூயன் நீங்க சொல்லி கொடுக்குற ப்ரொனவுன்ஸ் தப்புன்னு அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல, நான் சொல்றதை கேட்டு அதை நீங்க ரிப்பீட் பண்ணணும், அதுதான் உங்க வேலைன்னு சொல்லிட்டு எவ்வளவு தொடர்ந்து அந்த ப்ரொனவுன்ஸை தப்பா சொல்லி தர அவங்களுமே அதை சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அசிஸ்டன்ட்டுக்கு வர இவன் டார்ச்சரை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப டயர்ட் ஆகிறாரு. அப்படியே தூங்கவும் ஆரம்பிச்சிடறாரு. சரி இன்னைக்கான கிளாஸ் முடிஞ்சது, நீங்க கிளம்பலான்னு சொல்ல அசிஸ்டன்டும் விட்ட வரைக்கும் சந்தோஷம் சொல்லிட்டா இங்கிருந்து ஓடி போயிடுறாரு. அப்போ ஹீரோ வாயம் திறந்து பேச ட்ரை பண்றான். பரவாயில்லையே உனக்கு பேச முடியுமா, பேச வருதான்னு கேட்க அப்போ நோட் எழுதி கொடுக்குறான். நான் ஒன்னும் மியூட் இல்ல, என்னால பேச முடியும்னு சொல்லி எவ்வளவு அதை படிச்சு பார்த்துட்டு அப்புறம் எதுக்காக நீ பேசவே மாட்டேங்கிறன்னு கேட்கிறா. ஏன்னா எங்க அப்பா இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு மறுபடியும் எழுதி காமிக்கிறான். ஆக்சுவலி ஹீரோடைய அப்பா திடீர்னு ஒரு நாள் இறந்து போயிருப்பாரு. அந்த அதிர்ச்சியில தான் அவனால பேச முடியாம இந்த மாதிரியான நிலைமைக்கு வந்திருப்பான். தென் ஹீரோயினும் அவனுடைய நிலைமை புரிஞ்சுக்கிறா. அவங்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா கம்ஃபர்டபுளா பேச ஆரம்பிக்கிறா. அப்போ திடீர்னு ஜன்னல் ஓரத்துல வால் நட்சத்திரம் போகவும் பாத்தியா இறந்து போனவங்க எல்லாம் ஸ்டாரா போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கா. உங்க அப்பாவும் ஸ்டாரா தான் இருக்காருன்னு நினைக்கிறேன், நீ நல்லா ப்ரே பண்ணிக்கோ, கண்டிப்பா உன்னால பேச முடியும்னு சொல்லிட்டு ஹீரோக்காக இவளே ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறா. யூச்சனுக்கு சீக்கிரமாவே பேச்சு வரணும், அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கணும், என்கிட்ட நல்லா பேசணும்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறா. இவ தனக்காக இந்த அளவுக்கு விஷ் பண்ணிக்கிறத பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. என்ன யூச்சன், நான் சொன்ன மாதிரி நீ பேசுவதானு கேட்க அதுக்கு ஹீரோமே ஃபர்ஸ்ட் டைமா ஆன்னு சொல்லி தலையாற்றான். அந்த ஆங்கிற வார்த்தையை கேட்கும் போதே இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பரவாயில்லையே ஆண் சொல்ற, கண்டிப்பா சீக்கிரமாவே பேச ஆரம்பிச்சிடும் சொல்லும் போது இப்படி ஹீரோ ஆண் சொன்ன அந்த வார்த்தைய ஹீரோடைய அம்மா கேட்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேட்டீங்களா, என் பையன் ஆண் சொன்னா கண்டிப்பா அவன் பேச ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு கண் கலங்கிட்டு இருக்காங்க. மறுநாள் ஹீரோயின் ஹீரோவை கூட்டிட்டு வந்து அவங்க அம்மா முன்னாடி நிக்க வச்சு என்ன பார்த்துட்டு இருக்கா பேசுன்னு சொல்லவும் அவனுமே வாயை திறந்து அம்மான்னு சொல்லி கூப்பிடுறான். அவ்வளவுதான், அதை கேட்டே இந்த அம்மாவோட சந்தோஷத்துக்கு அளவே இல்ல, அந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க. இது எல்லாத்துக்குமே நீந்தமா காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நன்றி சொல்றாங்க. ஹீரோயினும் அதான் நான் வந்த வேலை முடிஞ்சிச்சுல, வந்து பேச ஆரம்பிச்சிட்டான்ல, நான் இங்க இருந்து கிளம்புறேன், என் தங்கச்சியை பார்க்க போகணும்னு சொல்றா. அதோட ஹீரோ பேசுனதை செலிப்ரேட் பண்ற மாதிரி எல்லாருக்கும் பெரிய பார்ட்டியா வைக்க போறதா சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பலாம் பார்க்கும்போது ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி நீ எங்க போற, நானுமே அவன் கூட வரேன்னு சொல்றா. இல்ல இன்னைக்கு பார்ட்டி நடக்க போகுது, நீ கண்டிப்பா இங்க இருந்தே ஆகணும், நான் சீக்கிரமாவே திரும்பி வந்துருவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோடைய அம்மா தான் பையன் பேச ஆரம்பிச்சதை செலிப்ரேட் பண்ற மாதிரி அவங்க சொந்தக்காரங்களாம் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பார்ட்டியில ஒரு அரத்து பையனுமே வந்திருக்கான். அவன் ஹீரோ பார்த்துட்டு என்னடா மியூட் பையன், நீ பேசவே மாட்டேன்னு நினைச்சேன், பரவாயில்ல பேச ஆரம்பிச்சேன்னு கேள்விப்பட்டேன், எங்க 4 வார்த்தை பேசி காட்டுன்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ எதுவுமே பேசாம அவனை இக்னோர் பண்ணிட்டு போகலான்னு பாக்குறான். ஆனா அவன் விடவே மாட்டேங்கிறான். வேணும்னே ஹீரோ கிட்ட வம்பு வளர்க்குற மாதிரி அம்மா
உங்க அம்மா சொன்னாங்க உனக்கு ஒரு பிளேமேட் இருக்காளாமே, அவ கூட பேசி பழகிதான் இந்த மாதிரி நீ பேசவும் ஸ்டார்ட் பண்ணியா? அவ யாருன்னு என்கிட்ட இன்ட்ரோ பண்ணி வை, நானுமே கொஞ்சம் அவ கூட விளையாடி பாக்குறேன்னு சொல்லி அம்மா தொண்டு இருந்துகிட்டு வயசுக்கு மீறின பேச்செல்லாம் பேசவும் ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்துடுது. முதல்ல இங்க என்ன வெளியில போன்னு சொல்றான். பாரு அந்த அனாதை பொண்ணை பத்தி பேசுவேன், இந்த அப்பா இல்லாத பிள்ளைக்கு எவ்வளவு கோவம் வருதுன்னு. ஆமா அப்படிதான் பேசுவேன். அது சரி, நீங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தானே சொல்லிட்டு ஹீரோனை இன்சல்ட் பண்ணி பேசுவோம். ஹீரோக்கு செம்மையா கோவம் வந்து இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி அவன் மூஞ்சிலே குத்திடுறான். உடனே அங்க அந்த பையனுடைய பேரண்ட்ஸும் ஹீரோடைய அம்மாவுமே வந்துடுறாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்கும் போது இந்த யூச்சன் தான் என்ன அடிச்சிட்டான்னு சொல்ல ஹீரோடைய அம்மாவும் எதுக்காகப்பா இப்படி பண்ணனு கேட்கவும் ஹீரோவும் அவன் ரூயினை பத்தி தப்பா பேசினா அவளை ஹியூமிலேட் பண்ணா அதனால தான் அடிச்சேன்னு சொல்றான். அவன் சொல்றது உண்மையா, நீ அந்த மாதிரி பேசினான்னு இவன் கிட்ட கேட்டா ஆமா நான் பேசினதான், அவ ஒரு அனாதை பொண்ணு தானே, அவளுக்காக இவன் எதுக்கு என்ன அடிச்சான்னு சொல்லிட்டு இவனை பிளேம் பண்றான். அதை கேட்ட ஹீரோடைய அம்மாவுக்கு செம்மையா கோவம் வந்துடுது. அந்த பொண்ணாலதான் என்னுடைய பையன் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா பேச ஸ்டார்ட் பண்ணிருக்கான், அவளுக்கு நாங்க நிறையவே நன்றி கடன் பட்டிருக்கோம், எவ்வளவு தைரியம் தான் அந்த பொண்ணை இந்த அளவுக்கு ஹியூமில் பண்ணிருப்பான்னு சொல்லி அந்த பையனையும் அவங்க அம்மா அப்பாவையும் பிடிச்சு திட்டி அவங்க வீட்டை விட்டே வெளியில போக சொல்றாங்க. எங்கிருந்தோ வந்தா அந்த அனாதை பொண்ணுக்காக எங்களையும் வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்கல்ல, நீங்க பார்க்கதான் போறீங்க, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்க பையன் அந்த அனாதை பொண்ணை கூட்டிட்டு வந்து இவதான் என் வைஃப்னு சொல்ல போறா, அப்போ உங்க ஸ்டேட்டஸ்லாம் என்ன ஆகுதுன்னு பாருங்கன்னு சொல்ல ஏன் அவளை மேரேஜ் பண்ணா என்ன தப்புன்னு ஹீரோவும் திக்கிக்கிட்டே சொல்றான். அதை கேட்டு எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த கேர் டேக்கர் கிட்ட ஹீரோ பேச ஆரம்பிச்சதை சொல்ல வரா. அதுக்குள்ளே அவங்க இவளுக்கு சர்ப்ரைஸ் தர மாதிரி இவ்வளவு நாளா கஷ்டப்பட்டு தேடிட்டு இருந்தா அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சாச்சு, அவங்க இன்னும் 2 நாள்ல உன்னையும் சிஸ்டரையும் கூட்டிட்டு போக வரதா சொல்லிருக்காங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கா. அவங்களை ஹக் பண்ணி சந்தோஷப்பட்டு இருக்கா. சோ ஹீரோயின் இன்னும் 2 நாள்ல கிளம்ப போறா. அது மட்டும் இல்லாம ஹீரோ வேற கொஞ்சம் திக்கி தான் பேசிட்டு இருக்கா. இன்னுமே அவனுக்கு ப்ரொனன்சியேஷன் சரியா வரலங்கிறதால போற வரைக்கும் ஹீரோ கூட இருந்தா அவனுக்கு இன்னுமே நிறைய பிராக்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கம் தான் போறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோனிக்காக தான் கேக் கூட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவளுமே வரா, அவன்கிட்ட கேக்க கொடுத்து சாப்பிட சொல்றான். இவளுமே அதை வாங்கி சாப்பிட்றா. அதோட அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹீரோ விட்டு பெரிய போறதால. ஹீரோனிக்கா கண்ணெல்லாம் பயங்கரமா கலங்குது. அவன்கிட்ட நான் போக போறதா எப்படி சொல்றதுன்னு சொல்லிட்டு ரொம்ப தயங்கிட்டு இருக்கா. இன்னும் 2 நாள்ல நான் உன்னை விட்டு பிரிஞ்சு போக போறேன், நம்ம 2 பேரும் பெரிய போறோம்னு சொல்லவும் அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். என்ன சொல்றா, நீ எங்க போக போறேன்னு கேட்கவும் நான் எங்க போக போறேன்னு எனக்கே தெரியல, என் பேரண்ட்ஸ் என்ன 2 நாள்ல என்னையும் சிஸ்டரையும் வந்து கூட்டிட்டு போக போறாங்களாம், இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சர்ல மீட் பண்ணவே முடியாது, நீ என்கிட்ட பேசணும்னு விருப்பப்பட்டா என்னுடைய டெடி பேர் இருக்கா அது கூட பேசுன்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா அவளுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா அவளுடைய டெடி பேர் எடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அதுக்கு ஹீரோவும் நீ எங்க போனாலும் சரி நான் உன்னை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லவும் என்ன விளையாடுறியா, இந்த உலகம் ரொம்ப பெருசு, நான் எங்க இருப்பேன்னு எனக்கே தெரியாதுங்கும் போது நீ எப்படி என்ன கண்டுபிடிப்பேன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. இல்ல நீ எங்க போனாலும் கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிச்சிருன்னு சொல்லி ஹீரோவும் திக்கி சொல்லிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் பார்த்தா 2 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இன்னைக்கு தான் கிளம்ப போற போல. அதனால கடைசியா ஒரு தடவை ஹீரோ கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் சொல்லிட்டு அவங்கள பாத்துட்டு போகலான்ட்டு வந்திருக்கா. யூச்சன் இன்னுமே சென்டென்ஸ் கிளியரா பேச ஆரம்பிக்கலாமா, இருந்தாலும் இந்த அளவுக்கு பேச ஆரம்பிச்சதே ஒன்னாலதான் சொல்லிட்டு ஹீரோனிக்கு நன்றி சொல்றாங்க. அதோட அவங்க ஹீரோவை பேச வச்சுட்டா ஹீரோனிக்கு 5 மில்லியன் பணம் தரதா சொன்னாங்க இல்லையா, அதனால 5 மில்லியனுக்கு கூடிய கார்டுமே எடுத்து கொடுக்குறாங்க. இல்லான்ட்டு எனக்கு இந்த பணம் வேணாம், உங்ககிட்ட இருந்து அன்பு அரவணைப்பு கிடைச்சது எனக்கு பெரிய சந்தோஷம்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த பணத்தை வாங்க மறுத்தர்றா. இவ்வளவு சின்ன வயசுலயே இந்த அளவுக்கு பக்குவமா இருக்காளேன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அம்மாவுக்கு ஹீரோனியை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சரிம்மா பத்திரமா போயிட்டு வான்னு சொல்ல ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறான். ஏன்னா ஹீரோயின் அவனை விட்டு பெரிய போறாளையா, அந்த கோவத்துல அவன் முகத்தை கூட பார்க்காம அவகிட்ட ஒரு வார்த்தை கூட பேசாம உட்காந்துருக்கான். யூச்சன் ரூயின் போக போறான், அவளை சென்டா பண்ண மாட்டியா, அவகிட்ட பேச மாட்டியான்னு ஹீரோயின் அம்மா கூட கேக்குறாங்க. அவ அப்பா கூட பேசாம அமைதியாவே இருக்கான். ஹீரோயினும் ஹீரோ கிட்ட வந்து இங்க பாரு யூச்சன் நான் கிளம்ப போறேன், என்னுடைய டெடி பேரை பத்திரமா வச்சுக்கோ, என்கிட்ட பேசுற மாதிரி என் டெடி பேர் கிட்டையும் பேசி உன்னுடைய பிராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டா இங்க இருந்து கிளம்புறா. அசிஸ்டன்ட் கூட ஹீரோ கிட்ட வந்து ஹெங் மாஸ்டர் நீங்க போயிட்டு அந்த பொண்ணை சென்டா பண்ணலையா, இதுக்கப்புறம் நீங்க அந்த பொண்ணை எப்போ மீட் பண்ண போறீங்களோ போயிட்டு சென்டா பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவனும் கோவத்துல கையில அந்த டெடி பேரை தூக்கி போடுறான். அதுல ஹீரோடைய வாய்ஸ் ரெக்கார்டர் தான் கேக்குது. யூச்சன் நீ கண்டிப்பா பேச ஆரம்பிக்கணும், நீ எதுக்காகவும் கிவ் அப் பண்ணக்கூடாது, தொடர்ந்து பேசுறதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்கா. அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை கேட்க இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் கூட இருந்த அந்த மொமெண்ட்ஸ்ல நினைச்சு பார்த்துட்டு அவ பண்ண சேட்டையில நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே ஹீரோயினை பார்க்க ஓடிட்டு இருக்கா. இங்க ஹீரோயினும் கார்ல ஏறி போயிட்டு இருக்கா. ஹீரோவும் பின்னாடியே ஓடி வந்துட்டு இருக்கான். ரோயின் போகாதன்னு சொல்லி ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு யூச்சன் இதே மாதிரி பேசிக்கிட்டே இரு, எதுக்காகவும் கிவ் அப் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. ரோயின் கண்டிப்பா நான் உன்னை கண்டுபிடிப்பான், ஃபியூச்சர் உன்னை தேடி வருவா பாருன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணா சில வருஷங்களுக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோ இப்ப பெரிய பையனா வளர்ந்த அவங்க கம்பெனியோட சிஇஓவா இருக்கான். ஹீரோவோட டீனேஜ்ல இருந்த மாதிரிலாம் இல்ல, இப்ப ரொம்ப டாமினேட்டிங்கா ஒரு மாதிரி சிறுசிறுன்னு தான் இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் அவங்க கம்பெனிக்கு அன்னைக்கு இன்டர்வியூ யாரெல்லாம் வராங்களோ அவங்களோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்காரு. அந்த லிஸ்ட்ல
பாத்தீங்கன்னா ஷென் ரூயனுங்கிற ஹீரோயினுடைய பேரையும் பாக்குறான். ஒருவேளை இது என்னுடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு ரூயனா இருக்குமோன்னு யோசிக்கிறான். அதனால அவனுடைய அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஷென் ரூயனுங்கிற இந்த பொண்ணு மட்டும் பர்சனலா நானே இன்டர்வியூ பண்ணிக்கிறேன்னு சொல்ல இங்க அப்படியே கட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அவங்க சிஸ்டருடைய அந்த பேரண்ட்ஸ் கூட வந்தா இல்லையா, அந்த வீட்டுல அவளை ஒழுங்காவே ட்ரீட் பண்ணல, ரொம்ப மோசமா தான் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப கூட ஹீரோடைய கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஹீரோனிக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியா இவளுடைய தங்கச்சி அந்த ஆனா இருக்கா இல்லையா, அவளுக்கு விட்டு தர சொல்லி ஹீரோயினை ரூமுக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறாங்க. ஹீரோயினும் அம்மா டோரை ஓபன் பண்ணுங்க, ஆனாவால அந்த பொசிஷனை சமாளிக்க முடியாது, அது ரொம்ப ஹார்டா இருக்கும், தயவு செஞ்சு நான் விடுங்க, நான் இன்டர்வியூ போகணும்னு ரொம்ப கெஞ்சிட்டு இருக்கா. ஆனா அந்த அம்மா விடவே மாட்டேங்கிறாங்க. நீ ஒரு அடாப்டட் சைல்டுங்க தான், மறந்துடாதா, உன்ன இத்தனை வருஷம் நாங்க ஃப்ரீயா வளர்த்தோம் நினைச்சிட்டு இருக்கியா, இந்த மாதிரியான சில சாக்ரிஃபைஸ் உன்னுடைய தங்கச்சிக்காக நீ பண்ணிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. இந்த ஆனாவும் சின்ன வயசுல அந்த ஆஃபனேஜ்ல இருக்கும்போது அக்காக்கான ஹீரோயின் பின்னாடியே சுத்தி வந்தாலியா. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பணக்கார வாழ்க்கை கிடைச்சதும் தன்னுடைய அம்மா அப்பா கிடைச்சதும் ஹீரோயினை சுத்தமா மதிக்கிறதே இல்ல, ரொம்ப செல்ஃபிஷா இருக்கா. அவங்க அம்மா கூட சேர்ந்து இவ்வளவுமே ஹீரோயின் திட்டிட்டு இருக்கா. நீ வீட்லயே கடை, உனக்கு பதிலா யூச்சன் குரூப்புக்கு நான் வேலைக்கு போக போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இன்டர்வியூக்கு தான் கிளம்புறா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோடைய ஆபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ஆனா இருக்கா இல்லையா, அவ ஹீரோயின் பேர்ல தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. அதாவது இவ யாருங்கிற இவருடைய உண்மையான அடையாளத்தை மறைச்சு ஷென் ரூயனுங்கிற ஹீரோடைய பேர்ல தான் இன்டர்வியூக்காக வந்திருக்கா. ஹீரோவா அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட சொன்ன மாதிரி பர்சனலா அந்த பொண்ணை நானே இன்டர்வியூ எடுக்கிறேன்னு சொன்னாலையா, அதனால ஹீரோ தான் இவளை இன்டர்வியூ எடுக்க வரான். அவன் வந்ததுமே நீங்க தான் ஷென் ரூயனு கேட்க அவளுமே ஆமான்னு சொல்றா. நீங்க கரெக்டா 12 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தீங்க, எங்க வளர்ந்தீங்கன்னு கேக்குறான். இவ ஹீரோயின் கூட அந்த ஆஃபனேஜ்ல தான் வளர்ந்துருப்பா. சோ ஹீரோயினை பத்தி இவளுக்கு எல்லாமே தெரியும். அதனால ஹீரோ கிட்ட நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி வெல்ஃபேர் ஆஃபனேஜ்ல தான் வளர்ந்தேன். அப்போ என் பேரண்ட்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சு என்ன கூட்டிட்டு வந்துட்டாங்க. இப்போ என் பேரண்ட்ஸ் கூட தான் நான் இருக்கேன்னு சொல்றா. நீங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆஃபனேஜ்ல இருந்தப்போ பேச முடியாத ஒரு பையனை மீட் பண்ணீங்களா, அந்த பையனை உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஆமா ரூயன் ஆஃபனேஜ்ல இருக்கும் போது ஒரு பேச முடியாத பையனை மீட் பண்ணாலே, ஒருவேளை அந்த பேச முடியாத மியூட் பாய் தான் இவனா இருப்பானு யோசிக்கிறா. சோ ஹீரோ கிட்ட அந்த பையன் எனக்கு நல்லாவே தெரியும், அவனால பேச முடியாம இருந்தது, உங்களுக்கு அவனை தெரியுமான்னு கேட்க, அந்த பையன் வேற யாரும் கிடையாது, நான் தான் சொல்றான். மிஸ்டர் யூச்சே நீங்களா, உங்களை பார்த்து இவ்வளவு நாளாச்சு, எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் இந்த மாதிரிலாம் மரியாதை கொடுத்துலாம் ஹீரோவை கூப்பிட மாட்டாளியா, டே யூச்சன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவா. ஆனா இவன் இந்த மாதிரி மரியாதை கொடுத்து பேசுவான். அவனுக்கு டவுட் வருது, இருந்தாலும் மெச்சூர் ஆனதால மரியாதை கொடுத்து டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ற போல இருக்குன்னு நினைச்சுக்கிறான். என் ஹீரோ அவகிட்ட 10 மணி இருக்கக்கூடிய காண்டை காட்டி, நீ எனக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணிருக்க, எல்லாத்துக்கும் உனக்கு ரீபே பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கார்ட்ல 10 மில்லியன் பணம் இருக்கு, இதை எடுத்துக்கிறியா இல்ல என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு 2 ஆஃபர் பண்றான். இவதான் சரியான செல்ஃபிஷ் ஆச்சு. 10 மில்லியனா இல்ல பல மில்லியன் மதிப்புள்ள ஹீரோவான்னு யோசிக்கும் போது பல மில்லியன் தான் இவ கண்ணுக்கு தெரியுது. சோ பல மில்லியனுக்கு சொந்தக்காரனான ஹீரோவா தான் சூஸ் பண்றா. நான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்றா. சரி என்னுடைய வீட்டுக்கு ஒன்று கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவளை அங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போக இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ரூயன் இந்த நாசமா போன குடும்பத்துக்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகணும்னா இந்த வேற உனக்கு முக்கியம், கண்டிப்பா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த ரூமை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அங்க இருந்த ஸ்கிரீன் எல்லாம் கரட்டி ஒரு ரோப் மாதிரி ரெடி பண்ணி விண்டோஸ் வழியா ஏறி குதிச்சு வெளியில வந்துடுறா. ஏறி குதிச்சதுல முட்டிலாம் செம்மையா வலிக்குது, வலி தாங்க முடியாம நடக்க முடியாம நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல தான் ஹீரோடைய கார் வந்துட்டு இருக்கு. கரெக்டா ஹீரோயின் ஹீரோடைய கம்பெனிக்குள்ள போகும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ அந்த ஆனா கூட கார்ல போயிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அந்த வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதோட அந்த ஆனாவுக்காக நிறைய எக்ஸ்பென்சிவான பொருள் எல்லாம் கிஃப்டா கொடுக்குறான். அது எல்லாத்தையும் பார்த்தா இவளுக்கா செம்ம ஹாப்பியா இருக்கு. இது எல்லாமே எனக்கான்னு கேட்டு பயங்கரமா பேராசை பிடிக்கிறா. அதோட அந்த வீட்டுல அவளுக்காக ஒரு ரூம் கொடுக்குறாங்க. அந்த ரூமுக்குள்ள போறா. அந்த ரூமும் கிளீனா நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த ரூம் எதுக்கு இவ்வளவு டேட்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மெய்டை பிடிச்சு கத்திட்டு இருக்கா. இதுக்கு மாதிரி ஹீரோயின் ஹீரோக்காக கொடுத்த அந்த டெடி பேர் கூட அங்க இருக்கு. அதை எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி குப்பை பொருளெல்லாம் யார் இங்க வச்சதுன்னு சொல்லிட்டு அதை தூக்கி குப்பை தொட்டில போட சொல்றா. அந்த மெய்டை அதை கையில எடுத்துக்கிறாங்க. இங்க பாருங்க மேடம், இந்த ரூம்ல நீங்க எதை வேணாலும் சேஞ்ச் பண்ணலாம், இந்த டெடி பேரை மட்டும் எதுவுமே பண்ண முடியாது, ஏன்னா எங்க யங் மாஸ்டர் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு, இதை யாரும் டச் கூட பண்ணக்கூடாதுன்னு. அப்படி இருக்கும்போது இதை குப்பை தொட்டில போட்டா கண்டிப்பா அவர் கோவப்படுவாரு, என்னால பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. ஏய் என்ன, நீ ஜஸ்ட் ஒரு மேடு தானே, என்னைய எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் ஆயிடுச்சா? நான் ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்க போறேன், அவருடைய ஃபியான்சி. நான் சொல்றேன் அந்த டெடி பேர் எடுத்துட்டு போய் குப்பை தொட்டில போலன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. அவங்க அப்பா கூட முடியாதுங்கிற மாதிரி அமைதியாவே இருக்காங்க. ஒரு வயசானவன் கூட பார்க்காம உனக்கு என்ன இவ்வளவு திமிரான்னு கேட்டா அந்த அம்மாவை அடிக்க போறா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோமே வந்துடுறான். இந்த அம்மாவும் ஹீரோ பக்கத்துல போய் நின்னுக்கிறாங்க. உடனே இந்த ஆனாவும் ஹீரோ கிட்ட, இங்க பாருங்க யூச்சன், இந்த அம்மா என்ன புள்ளி பண்றாங்க, இவங்க ஜஸ்ட் ஒரு மேடு தானே, நான் சொல்றதை கேட்கவே மாட்டேங்கிறாங்க, குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டில போட சொன்னா போடவே மாட்டேங்கிறாங்க, எனக்கு ஒபே பண்ணவே மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை ப்ளேம் பண்றா. யங் மாஸ்டர் மேடம் சொன்ன அந்த குப்பை பொருள் வேற எதுவும் கிடையாது, இந்த டெடி பேரை தான் சொல்றாங்கன்னு சொல்லவும் அதை கேட்ட இவனுக்கு செம்மையா கோவம் வருது. 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெடி பேரை நீ தானே எனக்கு கிஃப்டா கொடுத்த, உனக்கு ஞாபகம் இல்லையான்னு கேட்கிறான். அச்சோ இது தெரியாம அவசரப்பட்டமேன்னு சொல்லிட்டு, ஆமா யூச்சன் நான் தான் உங்களுக்கு கொடுத்தேன், நானே மறந்து போயிட்ட பாருங்களான்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இவருடைய நடவடிக்கைகள்லாம் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகி இருக்கிறதோ அவனுக்கு ரொம்ப டவுட் வருது. இவ உண்மையிலேயே என்னுடைய ரூயன் தானா இல்ல நம்ம தான் அந்த மாதிரி தப்பா புரிஞ்சிட்டு
இருக்கோமோ நினைச்சு இவனுக்குள்ளே யோசிக்க ஆரம்பிக்கிறான். அதனால அவ பக்கத்துல வரவும் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோனை தான் காமிக்கிறாங்க. இன்டர்வியூக்காக ஹீரோடைய கம்பெனிக்கு வந்தா இல்லையா, இன்டர்வியூ முடிஞ்சிச்சுமா நீங்க கிளம்பலான்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் அந்த வீட்டுல ஒரு அடிமை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறதால தனக்கு ஏதாவது ஒரு வேலை கண்டிப்பா வேணும்னு நினைக்கிறா. ஸோ அந்த இன்டர்வியூ எடுக்கிறவர்கிட்ட இந்த வேலை இல்லாட்டி பரவாயில்ல, வேற எந்த வேலையா இருந்தாலும் நான் பாக்குறேன், வேற ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்கும்போது அதுக்கு அந்த ஆஃபீஸரும் கிளியர் ஒர்க்கு தான் இருக்கு, உன்னால பார்க்க முடியுமான்னு கேட்க எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல, சேலரி கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அந்த வேலையை அவ பாக்கிறதா சொல்றா. ஆனா அப்ப கூட அவ ஃபீல் பண்ணல, எப்படியோ தனக்குன்னு ஒரு வேலை கிடைச்சிச்சு, இந்த வேலையில வர சேலரியை வச்சு என்னுடைய ஸ்டடீஸ்க்கான லோனை நான் கண்டிப்பா அடைச்சிடும்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. ஸ்டார்டிங்லயே ஹீரோடைய ஆஃபீஸ் ரூம் தான் கிளீன் பண்றதுக்காக போறா. அங்க ஒரு ஆறாவது பொண்ணு வந்து, இங்கெல்லாம் உன்னை யார் உள்ள விட்டது, இங்க நாங்க அசைன் பண்ண ஸ்டாஃப் மட்டும் தான் கிளீன் பண்ணணும், உன்னுடைய சூப்பர்வைசர் இதெல்லாம் சொல்லி தரலன்னு கேட்டு ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. ஹீரோயின் தான் சரியான வாயிடாச்சு, அதுவும் ரொம்ப புத்திசாலி பொண்ணு வேற, அவளுக்கு பிரச்சனை கொடுக்குற ஒவ்வொருத்தவங்களையும் பதிலுக்கு பதில் பேசி கிளவரா சமாளிக்கிறா. இதனால ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண இந்த ஷென்னுங்கிற பொண்ணும், நீ என்ன இந்த அளவுக்கு வாய் பேசுற, இரு உன்னை ஹெச்ஆர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோ வரா. இங்க என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் இந்த ஷென்னுங்கிற பொண்ணும், இந்த பொண்ணு புதுசா கிளீன் பண்ண வந்திருக்கா, அதுவும் ஏதோ ஒரு மோட்டிவ்காக தான் வந்திருக்கா, பர்மிஷன் இல்லாம உங்க ரூமுக்குள்ள வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ப்ளேம் பண்றா. ஆனா ஹீரோ அவகிட்ட மட்டும் கேட்டது பத்தாதுன்னு ஹீரோயின் கிட்டையும் என்ன நடந்ததுன்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினும், நான் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டே வேலைக்கு வந்திருக்கா, இந்த கம்பெனில இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ரூல்ஸ் பத்திலாம் எனக்கு தெரியாது, நான் ஜஸ்ட் இந்த ரூமை கிளீன் பண்ண தான் வந்தேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்றா. சோ ஃபைனலா ஹீரோவும் என்ன நடந்ததுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ண அவங்கள திட்டி வெளியில போக சொல்றாரு. தென் ஹீரோயினும் நான் வேலையை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப பாக்குறா. அப்போ ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, உன்னை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, உன் பேர் என்னன்னு கேட்கவும், ஆகா என் பேரை வேற கேட்கிறாரு, இப்ப என்ன பண்றது, என்னுடைய பேரை யூஸ் பண்ணி தானே அந்த ஆனா இங்க வேலைக்கு வந்திருக்கா, இப்போ மட்டும் நாங்க ஃபோர்ஜரி பண்ணது மட்டும் தெரிஞ்சா எனக்கும் வேலை போயிடும் அவளுக்குமே வேலை போயிடும், என்ன பண்ணுதுன்னு சொல்லி யோசிக்கிறா. சோ இவருடைய பேரு ஆனான்னு சொல்லிட்டு அங்க இந்த ஓடி போகலான்னு பார்க்கும்போது ஆப்போசிட் தான் அசிஸ்டன்ட் வராரு. ஆக்சுவலி இவங்க கம்பெனி ஃபாரின் கம்பெனியோட கொலாபரேஷன் இருக்குதா, இவங்க ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ண டிரான்ஸ்லேட்டருக்கு லாஸ்ட் மினிட்ல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, மீட்டிங் வர இன்னும் 5 minutes ஸ்டார்ட் ஆக போது, என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் தான் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினும், என்னால பேச முடியும், நான் உங்க கூட கம்யூனிகேட் பண்ண வரலாமான்னு கேக்குறா. எதை நீ எங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறியா, உன்ன மாதிரி ஒரு கிளீனிங் லேடிக்கு ஃபாரின் லாங்குவேஜ்லாம் தெரியுமான்னு கேட்க, ஏன் தெரியாது, என்னுடைய காலேஜ்ல நான் இங்கிலீஷ் படிச்சிருக்கேன், எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்றா. டைம் வர ஆகிட்டு இருக்கு, மீட்டிங் வர ஸ்டார்ட் ஆக போகுது. ஹீரோக்கும் வேற வழியே இல்லைங்கிறதால ஹீரோயினை வச்சுதான் அந்த ஆன்லைன் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாரு. அந்த ஆன்லைன் மீட்டிங்ல ஆப்போசிட் கம்பெனி சேர்ந்தவங்க கான்ட்ராக்டை சைன் பண்ணிக்கலாமான்னு ஹீரோ கிட்ட கேட்க இவருமே ஓகே சொல்லிட்டு சைன் பண்ண போறாரு. அப்போ ஹீரோயின் ஹீரோவை ஸ்டாப் பண்ணி, ஒரு நிமிஷம் கொடுங்க, அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை நான் படிச்சு தரேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்றா. அதுல ஒரு மேஜர் மிஸ்டேக் இருக்கிறத கண்டுபிடிச்சிடறா. அந்த கான்ட்ராக்ட்ல கொடுக்கப்பட்ட அந்த மிஸ்டேக்கை பத்தி ஹீரோ கிட்ட இண்டிகேட் பண்ண அவனுமே புரிஞ்சுக்கிறான். சோ ஹீரோயினியா அந்த ஆப்போசிட் கம்பெனி கூட கம்யூனிகேட் பண்றா. அதுக்கு அந்த ஃபாரின் கம்பெனியை சேர்ந்தவரும், நாங்க பண்ணது பெரிய மிஸ்டேக் தான், எங்களை மன்னிச்சிடுங்க, இது தெரியாம நடந்துச்சுன்னு சொல்லி அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை தூக்கி போட்டுருங்க, வேற ஒரு ஃபைல் அனுப்பி வைக்கிறதா சொல்லிட்டு அந்த வீடியோ கால முடிச்சுக்கிறாரு. ஹீரோனுடைய அந்த ஃபாரின் லாங்குவேஜ் பேசுற ஸ்கில்ல பார்த்துட்டு அசிஸ்டன்ட் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாரு. இது என்ன பிரமாதம், இது மட்டும் இல்ல எனக்கு மொத்தமா 8 லாங்குவேஜ் தெரியும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட வாய் பேசுவாளையா, அதே மாதிரி பயங்கரமா வாய் அடிக்கிறா. சோ ஹீரோவே இவருடைய ஸ்கில்ல பார்த்துட்டு அவருடைய பர்சனல் டிரான்ஸ்லேட்டரா ப்ரொமோட் பண்றான். அதுவும் மந்த்லி சேலரியே 1 million தரதான் சொல்றான். அதை கேட்ட ஹீரோயினுக்கா செம்ம ஹாப்பி ஆயிடுது. பாஸ் எங்க போறீங்க, நானும் உங்க பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. இந்த ஆனா இருக்காளையா, ஹீரோ பக்கம் அவனுடைய ஆஃபீஸ் தான் வரா. அங்க வேலை பார்க்கறவங்க அப்பாயின்மெண்ட் இல்லாம யாரையும் உள்ள விட முடியாதுன்னு சொல்லவும், நான் யாருன்னு தெரியுமா, நான் ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க போறேன், அவருடைய ஃபியான்சி, எனக்கே அப்பாயின்மெண்ட் வேணுமான்னு கேட்டு அந்த பொண்ணு கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவ எப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, ஹீரோயின் கிட்ட இதுக்கு மாதிரி பிரச்சனை பண்ண அந்த ஷென்னுங்கிற பொண்ணு பாக்குறா. ஹீரோடைய ஃபியான்சின் வேற சொன்னாலையா, அதனால இவகிட்ட ஓட்டிக்கிட்டா தனக்கு ஏதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் நினைச்சு நேரா அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, உங்களுக்கு எங்க பாச பாக்கணுமா, நான் உங்களை கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவகிட்ட நல்ல விதமா பேச இங்க இருந்து கூட்டிட்டு போறா. இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்க கிட்ட ஒர்க் விஷயமா பேசிட்டு இருக்கா. அப்போ இதெல்லாத்தையும் அந்த ஆனாவும் பாக்குறா. அங்க ஹீரோயினை பார்த்த இந்த ஆனாவும், இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, இப்ப மட்டும் நம்ம போனா கண்டிப்பா நம்மள காட்டி கொடுத்துருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்ஆகலான்னு பாக்குறா. ஆனா ஆப்போசிட்ல தான் ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நிக்கிறாரு. நீங்க பாஸ் தானே பார்க்க வந்தீங்க, அதுக்குள்ளே எதுக்கு கிளம்புறீங்க, உள்ள போங்க, உள்ளதான் பாஸ் இருக்காருன்னு சொல்ல, இல்ல எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டான வேலை வந்திருக்கு, இந்த சாப்பாடை நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவசரமா ஓடி போயிடுறா. ஒரு வழியா தப்பிச்சாச்சுன்னு சொல்லிட்டு இந்த ஆனாவும் அந்த கேபினுக்கு வெளியில வந்து பெருமூச்சு விட்டுட்டு இருக்கும் போது ஹீரோயின் கரெக்டா வந்து இவளை பாத்துறா. இந்த ஆனா தன்னுடைய பேரை யூஸ் பண்ணி ஹீரோ கிட்ட கோல்மால் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா, நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேக்குறா. அது வந்து நான் என் பாய் ஃப்ரெண்டை பார்க்க வந்தேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை, ஆமா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ தான் ஆல்ரெடி உன்னோட இன்டர்வியூ மிஸ் பண்ணிட்டியா, அப்படி எப்படி இங்க வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணனு கேக்குறா. ஆமா நான் வேலைக்கு வரலான்னு பார்த்தா, ஆனா என்னுடைய பேரை யூஸ் பண்ணி தான் நீ என்னுடைய நேம் திருடிக்கிட்டியே, அதனால ஆனாங்கிற பேர்ல தான் நான் இங்க வேலையில ஜாயின் பண்ணிருக்கேன்னு
சொல்றா. அப்போ ஹீரோ அவனுடைய கேபின்ல இருந்து ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடவும் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிடுறா. இவன் நமக்கு பெரிய காம்படிஷனா வந்துருவா போலயே. என்னானாலும் சரி ஹீரோடைய வைஃப்ங்கிற பொசிஷனை நம்ம தக்க வச்சுக்கணும். அப்பதான் இந்த பணக்கார வாழ்க்கையை நம்ம நிரந்தரமா அனுபவிக்கலான்ட்டு பிளான் போட்டுட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோயின் மேல இருக்கிற கோவத்துல ஹீரோயின் ஹீரோக்காக கொடுத்த அந்த டெடிபேர் பொம்மையை கீழே போட்டு மிதிச்சிட்டு இருக்கா. ஒர்க் முடிஞ்சு ஹீரோ நைட்டு வீட்டுக்கு போறான். அப்ப நானா இருக்காலையா ஓடி வந்து ஹீரோ ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, எதுக்கு இவ்வளவு லேட்டா வந்திருக்கீங்க, இன்னைக்கு நைட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்ணலாமான்னு கேட்டு ஹீரோவை செடியூஸ் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. ஹீரோ செம்மையா கடுப்பாகி அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறான். யூச்சன் உங்களுக்கு என்னாச்சு, உங்களுக்கு என்ன பிடிக்கலன்னு கேட்க, நான் சின்ன வயசுல உனக்கு கொடுத்த ப்ராமிஸ்க்காக தான் உன்னை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். உண்மையிலேயே உனக்கு விருப்பம் இருந்தா இந்த ஜின் ஃபேமிலியில இரு, இல்லைன்னா இப்பவே இங்க இருந்து கிளம்பிடலாம். உனக்கான காம்பன்சேஷன் உன்னை தேடி வரும்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட அங்க இருந்து அவனுடைய ரூமுக்கு கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹீரோவுக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஏபிசிடி சொல்லி கொடுத்துருப்பா இல்லையா, அதே மாதிரி இப்போவும் அசிஸ்டன்ட் உட்கார வச்சு அவருக்கு ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்டு இருக்கா. இதை பாக்குற ஹீரோவுக்கு ஹீரோ சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஹீரோவையும் அசிஸ்டன்ட் உட்கார வச்சு ஏபிசிடி டீச் பண்ணிருப்பா இல்லையா, அந்த மொமெண்ட்ஸ் தான் ஞாபகத்துக்கு வருது. அதுவும் அவ ஏபிசிடி சொல்லி கொடுக்கும் போது அதோடைய ப்ரொனன்சியேஷன் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இவ்வளோ அதே மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணவும் ஒருவேளை இந்த பொண்ணு தான் ரூயனா இருக்குமோன்னு சொல்லிட்டு டவுட் வருது. நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ண எங்க கத்துக்கிட்டேன்னு கேக்குறான். இதுக்கு மாதிரி அந்த ஹோம்ல இருக்கும் போது தான் இந்த மாதிரி ப்ரொனன்சியேஷன்லாம் கத்துந்திருப்பா. ஆனா இப்போ அதை பத்தி சொன்னா தன்னை ஃபயர் பண்ணிடணும்னு பயந்து அது நான் ஆன்லைன்ல தான் கத்துக்கிட்டேன்னு ஹீரோ கிட்ட போய் சொல்லிடுறா. தென் ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட, இந்த பொண்ணு பார்க்கும்போது நம்ம ரூயன் மாதிரி இருக்குல்ல, அந்த பொண்ணும் எப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவா, எப்படிதான் பேசுவான்னு சொல்லும் போது ஹீரோவும் அதை தானே யோசிக்கிறான். அதனால அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட இதுக்கு முன்னாடி ஹீரோயின் எங்க வளர்ந்தா எங்க படிச்சாங்கிற மொத்த டீடைல் எடுத்துட்டு சொல்றான். நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் ஒரு கிளைண்ட் தான் மீட் பண்ண போவாங்க. அந்த கிளைண்ட் மீட்டிங்ல ஹீரோ கொஞ்சம் அதிகமாவே ட்ரிங்க்ஸ் பண்ணிடுறான். சோ பாதியில இருக்கிற ஹீரோ கிட்ட அவனுடைய வீட்டு அட்ரஸை கேட்டு ஹீரோயின் தான் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வரா. தென் ஹீரோவை கை தாங்களா ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அந்த டோர் ஓபன் பண்றதுக்கு டோரோடைய பாஸ்வேர்டை கேட்கிறா. இவனும் சில நம்பர்ஸ் எல்லாம் சொல்றான். அவ்வளோ அதை ட்ரை பண்ணி பார்க்க அந்த பாஸ்வேர்ட் ராங்னு காமிக்குது. ஆஹா இதெல்லாம் சரியா வராது, நம்மளுடைய பழைய டெக்னிக்கை யூஸ் பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு பேக்ல போயிட்டு அந்த டோரை உதைக்கிறதுக்காக ஓடி வரா. அடியே என்ன பண்ண போற, என் டோரை உடைச்சிட்டாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு அவளை பிடிச்சிக்கிறான். என்ன விடுங்க பாஸ், இந்த டோரை உதைச்சு ஓபன் பண்ணாதான் இந்த டோர் ஓபன் ஆகும்னு சொல்லவும் அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, இங்க பாரு என்னுடைய விரல் இருக்குல்ல, இந்த ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்ல, அட பாவி இதை ஃபர்ஸ்டே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் மண்டிலே ஒரே கொண்டா கொட்டி விட்டுறா. தென் ஹீரோவை கைத்தாங்களா உள்ள கொட்டிட்டு போயிட்டு அவனை உட்கார வச்சுட்டாங்க. எந்த கிளம்புன்னு பார்க்கும்போது சடனா அவன் கையை பிடிச்சி இழுத்து, நீ மட்டும் போனினா திரும்ப வர மாட்டேன், என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்றான். இவ்வளோ அவன் தலையில தடவி கொடுத்துட்டு கண்டிப்பா நான் திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அங்க எந்த கிளம்புன பார்க்கும்போது அவளை பிடிச்சி இழுத்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி அவ பக்கத்துல போறான். பாஸ் என்ன பண்றீங்க, நீங்க குடிச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்ன விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவ கண்களை பார்த்துட்டு, ஷென்ரூயன் நீ திரும்ப வந்துட்டியா, என்ன பார்க்க தான் வந்தியான்னு சொல்லிட்டு அவளை பார்த்து அழுதுட்டு இருக்கான். நான் ஷென்ரூயனுங்கிறது இவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோயினை முழிச்சிட்டு இருக்கும் போது அவளை அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கு முன்னாடி நான் பேச முடியாம இருந்தேன், இப்போ எப்படி பேசுறேன் பாத்தியான்னு சொல்லிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் அந்த ஆனாவை தான் காமிக்கிறாங்க. ஹீரோவை தன்னுடைய கண்ட்ரோல கொண்டு வரதுக்கு வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோக்காக ட்ரக்ஸ் கலந்தா தண்ணி எடுத்துட்டு போறான். பார்த்தா அங்க ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு இருக்கத பார்க்கவும் இவ பயங்கரமா ஷாக் ஆயிடுறா. இவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா, ஒருவேளை ஹீரோ தான் அந்த மியூட் பாய்ங்கிறத ஹீரோயின் கண்டுபிடிச்சாலன்னு சொல்லிட்டு செம்மையா பயந்துட்டு இருக்கா. என்ன ஆனாலும் சரி இவங்க 2 பேரையும் ஒண்ணு சிறவே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி போய் நிக்காம தூரத்துல இருந்தே ஹீரோடைய பேரை சொல்லி கூப்பிடுறா. உடனே ஹீரோயினும் ஹீரோ பிடிச்சு தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து அவசர அவசரமா கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஆனா ஹீரோ கிட்ட வந்து, நீங்க ரொம்ப தாகமா இருப்பீங்க, தண்ணி குடிங்கன்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறா. ஆனா ஹீரோ அவளை அவாய்ட் பண்ணிட்டு அங்க இருந்து அவனுடைய ரூமுக்கு கிளம்பிடுறா. தன்னுடைய பிளான் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு இவளுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. இவளுடைய மொத்த வெஞ்சன்ஸும் ஹீரோயின் மேல தான் திரும்புது. தென் மிட் நைட் ஆனதோ இந்த ஆனா ஹீரோடைய ரூமுக்குள்ள போறா. அங்க ஹீரோ பாதியில நல்லா தூங்கிட்டு இருக்கான். உங்களை மேரேஜ் பண்ணிக்க வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு அவன் கூட ஒன்னா நைட்டு ஸ்டே பண்ண மாதிரி காட்டிக்க அவன் பக்கத்துல படுத்துக்கிறா. இப்படி ஹீரோ பக்கத்துல அந்த ஆனா படுத்திருக்கத அந்த வீட்டுடைய மேடுமே பாக்குறாங்க. இந்த பொண்ணு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யோசிக்க நெக்ஸ்ட் மார்னிங் காமிக்கிறாங்க. ஹீரோ போதை தெரிஞ்சு மார்னிங் எழுந்திருக்கும் போது அவனுக்கு பயங்கரமா தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் நைட் ஹீரோயினை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிருப்பாளையா, அது எல்லாமே அவன் மைண்டுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஒருவேளை லாஸ்ட் நைட் ஹீரோயினுக்கும் எனக்கும் ஏதாவது நடந்திருக்குமான்னு யோசிக்கும் போது பக்கத்துல இந்த ஆனா தான் படுத்திருக்கா. யூச்சன் நீங்க எழுதிட்டீங்களா கேட்க இவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. நீங்க லாஸ்ட் நைட் ஃபுல்லா குடிச்சிருந்தீங்க, என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணிட்டீங்க, இப்போ நம்ம உண்மையான ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆயிட்டோன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போய் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவ சொன்ன பொய்யெல்லாம் உண்மை நம்பி அவளை மேரேஜ் பண்ணிக்கதான் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு கிளம்புறா. ஒரு வழியா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஹீரோயினியா ஹீரோடைய கம்பெனி விட்டு திறத்துறதுதான் பாக்கின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பிடிக்காத அந்த ஷென் இருக்காளையா, அந்த பொண்ணை போயிட்டு மீட் பண்றா. அவளுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரதா ஆசையை காட்டி ஹீரோயினிய கம்பெனி விட்டு திறத்துறதுக்கு ஹெல்ப் கேட்கிறா. அவளுமே ப்ரொமோஷனுக்கு ஆசைப்பட்டு இவ சொல்றத செய்யறதா ஒத்துக்கிறா. சோ ஹீரோயினிய வேலையை விட்டு திறத்துறதுக்காக அவங்க ரெடி பண்ணி கொடுத்த டிரான்ஸ்லேட்டிங் ஃபைல் இருக்கு இல்லையா, அதுல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷென் ஹீரோயின் கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினும் அந்த ஃபைலை வாங்கி பார்த்துட்டு இது என்னுடைய ஃபைலே கிடையாது, இதை யாரோ ஃபேக்கா ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல, உன்னை தவிர்த்து வேற யாருமே இதை பண்ணிருக்க மாட்டாங்க, நீ பண்ண இந்த வேலையால இந்த கம்பெனிக்கு எவ்வளவு பெரிய பினான்சியல் லாஸ் ஆக போகுது தெரியுமா, உன்னை சும்மா விட மாட்டேன் வான்னு
சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அங்க ஹீரோ தான் வரா. என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் போது இந்த ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த டிரான்ஸ்லேட்டிங் ஃபைல்ல எரர் இருக்கு, இதனால நம்ம கம்பெனிக்கு ரொம்ப பெரிய நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ப்ளேம் பண்ணிட்டு இருக்கா. இவனும் அந்த டாக்குமெண்ட் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு இது ஆனாவுடைய டாக்குமெண்டே இல்லைன்னு சொல்லிட்டு அவகிட்ட தூக்கி போட்டுறான். அதுக்கு இந்த ஷென்னும் ஹீரோ கிட்ட இது உண்மையிலே ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் தான் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அதுக்கு ஹீரோயின் ரெடி பண்ணி கொடுத்த ஒவ்வொரு டாக்குமெண்ட்லயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஒவ்வொரு பாட்டம் லைன்லயும் அவ அடையாளம் வச்சிருப்பா. அந்த அடையாளம் இந்த டாக்குமெண்ட்ல எங்கேயுமே கிடையாது. கண்டிப்பா இது அவ ரெடி பண்ணி கொடுத்த டாக்குமெண்ட் இல்ல, இது ஒரு ஃபேக்கான டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஹீரோயினும் ஆல்ரெடி அவ ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறா. ஹீரோ சொன்னது மாதிரியா ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்கும் பாட்டம் லைன்லயும் ஒரு டெடி பேரோடைய அடையாளம் தான் வச்சிருக்கா. இதனால ஹீரோ அந்த ஷென்னை திட்டி அங்கிருந்து வெளியில போக சொல்ல அவளுமே அங்கிருந்து கிளம்பிடுறா. தென் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட என்னுடைய கேபினுக்கு வான்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். அப்போ ஹீரோயினுக்கு ஹீரோ நைட்டு பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வர ஹீரோடைய முகத்தை பார்க்கவே அவளுக்கு பயங்கர நர்வஸா இருக்கு. அது பாஸ் எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. தென் நைட்டு காமிக்கிறாங்க ஹீரோயின் பார்ல உட்காந்து ஃபுல்லா குடிச்சிட்டு இருக்கா. அதுவும் ஹீரோவை தான் திட்டிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்கா. அப்ப அங்க ஒரு பர்வன் ஹீரோயின் தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவகிட்ட அப்ரோச் பண்ண போறான். அப்ப கரெக்டா ஹீரோயின் கூட ஒன்னா படிச்ச ஹேனுங்கிற ஒரு பர்சன் அந்த பர்வர்டை அடிச்சு தரத்திட்டு அவளை அங்கிருந்து கை தங்களா கூட்டிட்டு வரான். ஹீரோயினும் அவருடைய பாச தான் திட்டிக்கிட்டே போதையில ஹேன் கூட தள்ளாடி வந்துட்டு இருக்கா. இவ இப்படி போதையில ஹேன் கூட தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்காதா ஹீரோவும் ஹீரோடைய அசிஸ்டன்டும் கார்ல போயிட்டு இருக்கும் போதே பாக்குறாங்க. ஹீரோக்கா ஹீரோனியா வேற ஒரு பையன் கூட பார்க்கவும் பயங்கரமா ஜெலஸ் ஆகுது. அவளை கண்டு காணாத மாதிரி போயிட்டு இருக்கான். அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்டும் அந்த பொண்ணு பார்த்தா ஆனா மாதிரி தெரியுது, போதையில வேற இருக்கான்னு நினைக்கிறேன், நம்ம போயிட்டு என்ன ஏதுன்னு பாக்கலாமான்னு கேட்க அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, அவ எப்படியாவது போறா, நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அவளை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம பாஸுக்கு இன்னைக்கு என்னாச்சு, ஆனா மேல எப்போதும் கேரிங்கா இருப்பாரு, இன்னைக்கு என்ன இந்த அளவுக்கு பேசாருன்னு சொல்லிட்டு யங் மாஸ்டர் இந்த லேட் நைட்ல அந்த பொண்ணு அந்த பையன் கூட வரானா கண்டிப்பா அந்த பையன் அவருடைய பாய் ஃப்ரெண்டா தான் இருப்பான்னு சொல்ல அதை கேட்ட ஹீரோ பயங்கரமா ஜெலஸ் ஆகிடுறான். இவ்வளவு நேரம் நமக்கு என்னன்னு சொன்னவன் வண்டியை திருப்புங்க இப்பவே நான் ஹீரோயினை பார்க்க போகணும்னு சொல்றான். நேரா அவங்க முன்னாடி போய் நின்னா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றான். அப்படிலாம் உன்னை நம்பிலாம் அவளை விட முடியாது, நீ இவளுக்கு யாருன்னு கேட்கவும் நான் அவளுடைய பாஸ்ன்னு சொல்றான். அப்போ இவ்வளவு நேரமா இவ தேடிட்டு இருந்தா அந்த டேஷ் பாஸ் நீ தானே கேட்க, ஆல்ரெடி ஹீரோயின் வேற ஃபுல்லா பாதியில இருக்கிறதல்ல, ஆமா என் பாஸ் ஒரு டேஷ், அவன் அதை பண்ணா இதை பண்ணான்னு சொல்லிட்டு ஹீரோவை பயங்கரமா கெட்ட வார்த்தை போட்டு பேச ஆரம்பிச்சிடறா. ஹீரோவுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. அவ மென்ஷன் பண்ண அந்த டேஷ் பாஸ் நான் தான், இப்போ அவளை என்கிட்ட ஒப்படைக்க முடியுமா முடியாதான்னு கேட்க இந்த ஹேனும் ஹீரோயின் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ நடக்க கூட முடியாம பயங்கர போதையில இருந்ததெல்லாம் ஹீரோ தான் அவளை அங்கிருந்து தூக்கிட்டு போறான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் மார்னிங் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் போதெல்லாம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறா. அப்ப அவளுக்கு தலையெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. லாஸ்ட் நைட் என்ன ஆச்சுன்னு யோசிக்கும் போது கடைசியா அந்த ஹேனை மீட் பண்ணது மட்டும் தான் இவளுக்கு ஞாபகத்துல இருக்கு. அதனால ஹேன் தான் தன்னை இங்க கூட்டிட்டு வந்து விட்டுருக்கதா தப்பா புரிஞ்சுக்கிறா. உடனே ஹேனுக்கு தான் கால் பண்ணி லாஸ்ட் நைட் தனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காக அவனுக்கு நன்றி சொல்ல அவனுமே இவ கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஈவினிங் மீட் பண்ணலாமான்னு கேட்கறான். சோ இவளுமே அதுக்கு ஓகே சொல்றான். அதோட ஒரு பர்டிகுலர் கிளப்போட பேரு சொல்லி அந்த கிளப்ல ஈவினிங் மீட் பண்ணலாம்னு சொல்றா. ஹேனா மீட் பண்ண போனா ஆபீஸ் போக முடியாது இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட எனக்கு இன்னைக்கு உடம்பு முடியல, என்னால வேலைக்கு வர முடியாது, இன்னைக்கு எனக்கு லீவ் வேணும்னு கேட்டு ஹீரோ கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறா. மேடமுக்கு நைட்டு குடிச்சது என்ன தெரியல போல இருக்குன்னு மனசுக்குள்ளே திட்டிட்டு இருக்கும் போது அங்க அந்த ஆனா தான் வரா. கரெக்டா ஹீரோயின் ஹேனா மீட் பண்ண ஒரு பர்டிகுலர் பாருக்கு போகலான்னு சொன்னாலையா, அந்த பாரோட நேமே இவ்வளவு மென்ஷன் பண்ணி அந்த பாரை இப்ப புதுசா ஓபன் பண்ணிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன், நம்ம ரெண்டு பேரும் அங்க போயிட்டு வரலாமான்னு ஹீரோ கிட்ட கேட்க இது வரைக்கும் இவன் கூட எங்கேயுமே போனதே இல்லைங்கிறதால ஹீரோவும் வேற வழியே இல்லாம வரதா சொல்றான். நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோயின் சொன்னா அந்த பார்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயினும் ஹேன் கூட ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டே அவன் கூட சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. ஹேனும் ஹீரோயின் கிட்ட அவங்க காலேஜ்ல இதுக்கு முன்னாடி நடந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப கரெக்டா அங்க ஹீரோ அந்த ஆனா கூட தான் வரான். அவனை பார்த்த ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி ஹீரோ கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி தானே லீவ் கேட்டிருப்பா. இப்ப மட்டும் ஹீரோ நம்மள பார்த்தா அவ்வளவுதான் சொல்லிட்டு பயந்துட்டு இருக்கும் போதே கரெக்டா ஹீரோமே ஹீரோயினை பாத்துறான். இங்க ஹேனும் பில்ல பே பண்ண போறதா சொல்லிட்டு கிளம்புறான். இந்த ஆனாவும் ரெஸ்ட் ரூம் போக போறதா சொல்லிட்டு கிளம்புறா. இங்க ஹீரோயினுக்கா செம்ம நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. ஹீரோ தன்னை பாத்திரக்கூடாதுன்னு முகத்தை மூடிட்டு நிக்கிறா. ஹீரோவும் நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னம்மா ஆனா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே இப்ப சரியா போயிடுச்சு போல, அதனாலதான் எவன் கூடயே சேர்ந்து பார்க்க குடிக்க வந்திருக்கேன்னு கேட்க ஹீரோயினுக்கா பயங்கரமா நர்வஸ் ஆகுது. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. உடனே ஒரு கிளாஸ் ட்ரிங்க்ஸ் எடுத்து குடிச்சிட்டு ஆமா பாஸ் எனக்கு இப்போ உடம்பு சரியா போச்சுதான், நான் ட்ரிங்க்ஸ் பண்ண வந்திருக்கிறது என்னுடைய பர்சனல் விஷயம், அதுல நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, இதுக்கு என்னுடைய வேலைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்ல ஆமா இது உன்னுடைய வேலையை அஃபெக்ட் பண்ணாததான், அதோட நானும் இதுல இன்டர்ஃபியர் ஆகக்கூடாதுதான், ஆனா நீ என்கிட்ட உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவ் கேட்காம இருந்தீங்கன்னா நான் தலையிட்டு இருக்க மாட்டேன், ஆபீஸ்ல முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்திருந்தா கூட தலையிட்டு இருக்க மாட்டேன், ஆனா நீ என்ன பண்ண உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி லீவுக்கான பெர்மிஷன் கேட்டு இவன் கூட டேட்டுக்கு வந்திருக்கு, இப்போ கையும் களவுமா மாட்டினதுக்கு அப்புறம் ரூல்ஸா பேசுறதுன்னு கேட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். ஐயோ பாஸ் இப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா என்னதான் வேணும்னு கேட்கவும் உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன்,
உனக்காக நான் கார்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், நீ வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அங்க ஹேண்ட் வந்து அடுத்து நம்ம எங்க போகலாம்னு கேட்க, எங்க போறது, நான் நேரா ஆபீஸ் போக போறேன், நீங்க நேரா வீட்டுக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து இவளுமே கிளம்பிடுறா. அட் த சேம் டைம் இந்த ஆனாவும் அங்க வந்து பார்த்துட்டு அங்க ஹீரோ இல்லைன்னதும் அவனுக்கு கால் பண்ணி எங்க போனீங்கன்னு கேட்க, அதுக்கு ஹீரோவோ எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருந்ததால நான் அவசரமா கிளம்பிட்டேன், அதனால நீயே வீட்டுக்கு போய்க்கோன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோ சொன்னது மாதிரி அவன் கார்ல வந்து ஏறிக்கிறா. இந்த லேட் நைட்ல அப்படி என்னதான் எனக்கு வேலை வச்சிருக்கீங்க, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்க, அவகிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து அதை சரி பார்க்க சொல்றான். எவ்வளவு அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது எல்லாமே ஆல்ரெடி சைனீஸ்ல தான் இருக்கு. இது எல்லாமே சைனீஸ்ல தானே இருக்கு, இதுல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு அப்படி என்ன இருக்குன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அது வந்து இது சைனீஸ்ல இருக்கு இல்லையா, இதை அப்படியே ஸ்பானிஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி அதை மறுபடியுமே சைனீஸுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண, ஏன்னா மத்தவங்க இதை பண்ணா எனக்கு நம்பிக்கை இல்லை, நீ தான் இதை பண்ணியாக்கணும்னு சொல்லிட்டு வேணும்னே அவளுக்கு வேலை வைக்கிறான். ஹீரோ கொடுத்த அந்த ஒர்க்கை தூங்காம கொள்ளாம நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு பயங்கர டயர்டாகி போய் உட்காந்துருக்கும் போது இந்த ஷேன் இருக்கா இல்லையா, அவ தான் ஒரு ஃபைலோட வரா. ஒரு பிசினஸ் மேனை போயிட்டு மீட் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ல ஹீரோயினியா சைன் வாங்கிட்டு வர சொல்றா. ஆனா நான் இங்க ஒரு ஜஸ்ட் டிரான்ஸ்லேட்டர் மட்டும் தானே, என்னால கம்பெனி ஆஃபீஸ் எல்லாம் தலையிட முடியாதுன்னு சொல்ல, இதை நீ பண்ணிதான் ஆகணும், ஏன்னா பாஸ் தான் இதை ஒண்ணு பண்ண சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுத்துட்டு போயிடுறா. ஹீரோயினும் அந்த கிளைண்ட் பார்ல இருக்கான்னு கேள்விப்பட்டு அவனை மீட் பண்ண ஒரு பாருக்கு தான் வரா. ஆல்ரெடி அந்த கிளைண்ட் சரியான பர்வர்டா இருப்பான் போல, ரெண்டு பொருங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் நீங்க பண்ண போற அந்த நியூ ப்ராஜெக்ட்டுக்கான டாக்குமெண்ட் இதுல இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை கொடுக்குறா. அதுக்குள்ள என்ன அவசரம், ஃபைல் எல்லாம் பொறுமை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஃபைலை தூக்கி ஓரமா வச்சுட்டு ஹீரோயின் கவனிக்காத நேரமா பார்த்து ட்ரிங்க்ஸ்ல ட்ரக்ஸை கலந்து அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட கொடுத்து குடிக்க சொல்றா. என்ன மன்னிச்சிருங்க, என்னால ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ண முடியாது, எனக்கு வேணான்னு தான் சொல்றா. இல்ல நீங்க ஒரு கட்டசிக்காகவே இதை குடிச்சுதாகணும்னு சொல்லிட்டு அவகிட்ட கொஞ்சம் ரெக்வஸ்ட் கேட்கவும், திமிரா நடந்துகிட்டலாது போடா டேஷ்னு சொல்லிட்டு வந்துருவா. ஆனா கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் அவளுக்கும் வேற வழி இல்லாம அதை வாங்கி குடிச்சிடறா. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவுக்கும் தன்னுடைய அசிஸ்டன்ட் மூலியமா ஹீரோயின் அந்த கிளைண்ட் மீட் பண்ண கிளப்புக்கு தான் போயிருக்காங்கிற விஷயமும் தெரிய வருது. அந்த கிளைண்ட் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆளுன்னு ஆல்ரெடி ஹீரோக்கு தெரியும் போல. சோ அந்த பவர்டால ஹீரோனிக்கு ஏதோ ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோனியை பார்க்க தான் அந்த கிளப்புக்கு கிளம்புறான். எங்க ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறா. ஆனா அவளால ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல, ரொம்ப அப்நார்மலா இருக்கா. இதுதான் சான்ஸ்ன்ட்டு இந்த பவர்டா ஹீரோயினை தப்பா அப்ரோச் பண்ணலான்ட்டு போகும்போது அங்க ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் வந்துடுறாங்க. எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய கம்பெனி ஸ்டாஃப் மேல கை வைக்க பார்த்திருப்பேன்னு சொல்லி ஹீரோவும் அசிஸ்டன்ட் சேர்ந்து அவனை போட்டு மொத்தி எடுத்துறாங்க. தென் ஹீரோயின் ட்ரக்ல இருந்ததால அவளை தூக்கிட்டு வந்து ரூம்ல படுக்க வச்சுட்டு, இங்க பாரு அண்ணா, நான் ஆல்ரெடி டாக்டர் கிட்ட கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் இங்க வந்துருவாங்க, கொஞ்ச நேரம் அமைதியாருன்னு சொல்லிட்டு இங்க இருந்து வெளியில போகலான்னு பாக்குறான். உடனே ஹீரோயின் அவனை வந்து ஹக் பண்ணிக்கிறா. நீ தான் என்ன ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ண, இந்த தடவை எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோவை அப்ரோச் பண்ண, இவனுமே கொஞ்சம் டெம்ட் ஆகுறான், இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இங்க பாரு நீ பண்ற தப்பு, முதல்ல என்ன விடுன்னு சொல்றான். ஆனா இவ விடாம கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கவும், இங்க பாரானா நீ தான் என்ன ஃபோர்ஸ் பண்ற, அப்புறம் நீ தான் ரெக்ரெட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளை அப்ரோச் பண்ண போறான். சோ அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ஒன்னா ஸ்டே பண்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் கண் விழிக்கிறான். பக்கத்துல ஹீரோ பார்க்கவும் பயங்கரமா ஷாக் ஆயிரா. அடடா என்ன பண்ணி தொலைச்சிட்டோன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாறிட்டு அங்கிருந்து எஸ்ஆகலான்னு பார்க்கும்போது அப்ப கரெக்டா ஹீரோ எழுந்து உட்காந்து, மேடம் எங்க போறீங்கன்னு கேக்குறான். பாஸ் நீங்களா, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இவளும் தெரியாத மாதிரி அங்கிருந்து எஸ்ஆகலான்னு பாக்குறா. டக்குன்னு ஹீரோவை கையை பிடிச்சு இழுத்து அவன் மடியில உட்கார வச்சுக்கிறான். ஓ அப்போ மேடமுக்கு லாஸ்ட் டேட் என்ன நடந்ததுன்னே ஞாபகம் இல்ல, உண்மையிலே ஞாபகம் இல்லையா, இல்ல தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்னு கேட்டா அவளை பயங்கரமா டீஸ் பண்ணிட்டு இருக்கா. பாஸ் நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இவளும் செம்மையா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அட்லீஸ்ட் இதுவாது ஞாபகம் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் கழுத்துல இருக்கிற ஹீரோயின் பண்ணி வச்சு அந்த ரெட் மார்க் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கான். அச்சோ வாயை முடுங்கன்னு சொல்லிட்டு இவன் முகத்தை முடிக்கிறா. இங்க பாருங்க பாஸ், லாஸ்ட் நைட் நடந்ததா ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட் நினைச்சு மறந்துடுங்கன்னு சொல்றா. என்ன மறக்கணுமா, அப்போ லாஸ்ட் நைட் நம்ம ரெண்டு பேருக்குள்ள நடந்தது உனக்கு ஒரு பெரிய விஷயமாவே இல்லையான்னு கேட்க, அப்புறம் வேற என்ன பண்றது, ஆல்ரெடி உங்க லைஃப்குள்ள ஒரு பொண்ணு இருக்கா, உங்க மேரேஜ் லைஃபுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகிறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, இந்த விஷயம் நமக்குள்ள இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்போ ஹீரோவுக்கு அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கால் வருது, இது எல்லாத்தையும் யார் பண்ண சொன்னாதுன்னு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லிருப்பான் போல. சோ அசிஸ்டன்டும் இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கான்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல, நெக்ஸ்ட் பார்த்தா ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஷென் தானே வேணும்னே அந்த ஆள் கிட்ட ஹீரோயினை சிக்க வைக்க அனுப்பி வச்சிருப்பா. சோ அவளை தான் நிக்க வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இந்த ஷென்னும் ஹீரோ கிட்ட நான் எந்தவித மோட்டிவ்காகவும் அவளை அங்க அனுப்பி வைக்கல, நான் உண்மையிலே பிசினஸ் அஃபேர்ஸ்க்காக தான் அனுப்பி வச்சேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. சோ நீ எந்தவித மோட்டிவ்காக அனுப்பி வைக்கல, கேஷுவலா தான் அனுப்பி வச்சா அப்படிதானே கேட்க, அவளுமே ஆமான்னு சொல்றா. அவனை இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லவும் அசிஸ்டன்டும் அந்த பர்வர்ட் கூட தான் அங்க வராரு. அந்த ஆளும் ஹீரோ காலில் விழுந்து என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணமே இந்த பொண்ணு தான், இவ சொல்லிதான் அந்த பொண்ணை நான் டச் பண்ண போனேன், இவ தான் என்கிட்ட சேலஞ்ச் பண்ணா, உன்னால முடிஞ்சா அந்த பொண்ணை டச் பண்ணிக்கோன்னு, நான் பண்ணது தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட மன்னிப்பு கேட்டு அவளை மாட்டி விட்டுறான். ஹீரோவுக்கா செம்ம கோவம் வந்துட்டு இருக்கு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல, நீயுமே ஒரு பொண்ணா இருந்துட்டு இன்னொரு பொண்ணை இந்த மாதிரி எல்லாம் பண்ண பாத்திருக்கேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். உடனே இந்த
ஷென்னு ஹீரோ முன்னாடி நிலன் பண்ணி, என்ன மன்னிச்சிருங்க பாஸ், இதை நானா பண்ணல, உங்களை மேரேஜ் பண்ணிக்க போற உங்க ஃபியான்சி ருயன் சொல்லி தான் இதெல்லாத்தையும் நான் பண்ணேன்னு சொல்றா. அவனுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. இது எல்லாத்தையும் அவன் பண்றானா, அவளுக்கு என்ன மோட்டிவ்னு கேக்குறான். அவங்களுக்கு நீங்களும் ஹீரோயினியும் ஒன்னா இருக்கிறது பிடிக்கல, ஹீரோயினி அசிங்கப்படுத்தி இந்த கம்பெனியை விட்டு திறத்துறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க. நான் உங்களுக்கு ஹெல்ப் தான் பண்ணா, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவளை போட்டி கொடுத்துட்டு இவ ஹீரோ கிட்ட சரண்டர் ஆகிறா. சோ ஹீரோவோ இவங்க ரெண்டு பேரும் எடுத்துட்டு போயிட்டு டார்க் ரூம்ல அடிச்சு வச்சு உங்களுக்கான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, அசிஸ்டன்ட் அவங்க ரெண்டு பேரையும் பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. நேரா ஹீரோ வீட்டுக்கு தான் போறான். அந்த ஆனா கிட்ட 10 மில்லியன் இருக்கக்கூடிய கார்டை கொடுத்து, இந்த கார்டை நம்ம சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்ததுக்கு கான்வர்சேஷனை வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நீ இருக்க தேவையில்ல, வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்றான். யூச்சன், நீங்க என்ன பேசுறீங்க? அப்போ நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கிறேன் தானே இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னு கேக்குறா. ஆமா, அதுக்காக தான் கூட்டிட்டு வந்தேன், ஆனா நான் எடுத்த முடிவு தப்புங்கிறத உணர வச்சுட்டேன், இதுக்கப்புறம் என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, நீ கிளம்பலான்னு சொல்றான். யூச்சன், நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்றீங்க, எதுக்கு என்ன இந்த மாதிரிலாம் ஏமாத்துறீங்கன்னு கேக்குறா. ஏன்னா நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளவுதான் மேரேஜ் பண்ணிக்க போறேன்னு சொல்லவும், யாரு அந்த டிரான்ஸ்லேட் பண்ற அந்த ஹீரோயின் கேட்க இவனுமே ஆமான்னு சொல்றான். நீங்க இந்த அளவுக்கு ஒரு நன்றி கெட்டவரா இருப்பீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. பழசெல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? நீங்க பேச முடியாம இருந்தப்போ நான் தான் உங்களை பேச வச்சேன், நீங்க பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு கத்து கொடுத்தேன், ஆனா இன்னைக்கு எவ்வளவு ஒருத்திக்காக என்னையே தூக்கி எறிஞ்சு பேசுறீங்கல்ல, எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு அவங்க கிட்ட கத்திட்டு இருக்கா. நான் உன்னை ரிஜெக்ட் பண்றதுக்கு ரீசனே நீ ருயனா இருக்க தகுதி இல்லாதவ, நான் பார்த்த ருயன் நீ கிடையாது, அவரும் கைண்டானவ, மத்தவங்க கிட்ட ரெஸ்பெக்டோட சின்சியரா இருக்கிறவ, ஆனா நீ எப்படி இருக்குங்கிறது உனக்கே தெரியும்னு சொல்லுவோம். இங்க பாருங்க யூச்சன், நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், இதுக்கப்புறம் நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன், தயவு செஞ்சு நான் அக்செப்ட் பண்ணிக்கோங்கன்னு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்கா. நீ என்ன பண்ணாலும் உன்னால உன் கேரக்டரை மாத்திக்க முடியாது, என்னுடைய பழைய ருயனா உன்னால மாறவே முடியாது, எனக்காக டைம் வேஸ்ட் பண்ணாதா என்னால உன்னை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பலாம் பாக்குறா. ஆனா இவ ஹீரோ விடவே மாட்டேங்கிறா. இவ வேணாங்கிறதுல ஹீரோ ரொம்ப ஸ்டபனா இருக்கவும் வேற வழியே இல்லாம ஹீரோ கிட்ட தான் பிரெக்னெண்டா இருக்கதா போய் சொல்லிடுறா. அதை கேட்ட ஹீரோவுக்கு அவன் தரையில இடியே வந்து விழுந்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ற, உண்மையாவா? நீ உண்மையிலேயே பிரெக்னெண்டா இருக்கியான்னு கேட்க, நான் இதுக்காக உங்ககிட்ட போய் சொல்ல போறேன், நீங்க அன்னைக்கு குடிச்சிட்டு வந்த போய் என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணீங்கல்ல, அதனால தான் நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், நம்பிக்கை இல்லைனா நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து ஹீரோ கிட்ட காமிக்கிறா. ஹீரோவா அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு வேற வழியே இல்லாம அவளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதா சொல்லிட்டு இங்க கிளம்பிடுறான். ஹீரோ இப்போ அவனுடைய கம்பெனிக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயினை பார்த்துட்டு நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லவும், எனக்கு ஒர்க் இருக்கு, எனக்கு உங்ககிட்ட பேசலாம் டைம் இல்லைன்னு சொல்றா. இல்ல நான் உங்ககிட்ட கண்டிப்பா பேசி ஆகணும்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சு இழுத்துட்டு இருக்கும்போது அட் த சேம் டைம் அங்க ஹீரோயினை மீட் பண்ண ஹேண்ட் தான் அவங்க கம்பெனிக்கு வரான். அங்க இருந்து ஸ்டாஃப் கிட்ட ஷென் ருயனுங்கிற ஹீரோயினுடைய ஒரிஜினல் பேரை சொல்லி அவளை பார்க்கணும்னு சொல்லவும், அந்த பேர்ல இந்த கம்பெனில யாருமே ஒர்க் பண்ணவே இல்லைன்னு சொல்றாங்க. இல்லையே, இந்த கம்பெனில தான் ஒர்க் பண்றதா சொன்னாங்க, அவங்க கூட ஒரு டிரான்ஸ்லேட்டர்னு சொல்லவும், அப்போ ஆனாவை தான் நீங்க சொல்றீங்களேன்னு கேட்டு இவங்களும் ஹீரோக்கு தான் கால் பண்ணி ஹீரோயினை பார்க்க இந்த ஹேண்ட் வந்திருக்கதை இன்ஃபார்ம் பண்றாங்க. என்ன ஹேண்ட் வந்திருக்கானா, அவ எதுக்கு ஹீரோயினை பார்க்க இங்க வந்திருக்கான்னு சொல்லவும், ஹீரோ பேசுறதை கேட்ட ஹீரோயினும் ஹேண்ட் வந்திருக்கானு கேட்டா இங்க இருந்து அவனை பார்க்க தான் ஓடிட்டு இருக்கா. ஹீரோக்கு வர பயங்கரமா ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. அவன் பேரை சொன்னதுமே ஓரா பாருன்னு சொல்லிட்டு இவனுமே பின்னாடியே ஓடிட்டு இருக்கான். இங்க ஹேனோ ஹீரோயினுக்காக அவளுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கான். அதோட அவளுக்காக லஞ்ச் கூட வாங்கிட்டு வந்திருக்கான். அது எல்லாத்தையும் அவகிட்ட கொடுத்துட்டு, இன்னைக்கு நீ ஃப்ரீயா இருக்கியா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டின்னருக்கு வெளியில போகலாமான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் பதில் சொல்றதுக்குள்ளேயே இடையில ஹீரோ வந்து, அவளா நைட்டே எங்கேயும் வரமாட்டா, அவளுக்கு இந்த கம்பெனில நிறைய ஒர்க் இருக்கு, சோ இன்னைக்கு அவ ஃபுல்லாவே பிஸியா தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவளை போக விடாம தடுக்கிறான். நான் என்ன உங்களே கேட்டேன், அவளை தானே கேட்டேன், நீங்க எதுக்கு பதில் சொல்றீங்கன்னு கேட்க, ஏன்னா நான் அவளுடைய பாஸ், நான் தான் பதில் சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவா அவன் கிட்ட சண்டை போற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஆகா, விட்டா அடிச்சுப்பாங்க போல இருக்குன்னு ஹீரோயினும் கையில இருந்த லஞ்ச் பேக்க ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை ஃபர்ஸ்ட் கொண்டு போய் கேபின்ல வைங்க, நான் உங்ககிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அங்க இருந்து அனுப்பி வச்சிடறா. தென் ஹேண்ட் கிட்ட, நீங்க என்ன இன்டென்ஷன்ல என்கிட்ட அப்ரோச் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது, என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஆல்ரெடி வேற ஒரு பர்சனை பிடிக்கும்னு சொல்றா. உனக்கு பிடிச்ச அந்த பர்சன் உன்னுடைய பாஸான்னு கேட்க, அதுக்கு அவளுமே ஆமான்னு சொல்லி தலையாற்றா. ஆனா அவனுடைய பாஸுக்கு தான் ஆல்ரெடி ஃபேன்சி இருக்காளேன்னு சொல்ல, அது என்னுடைய பிரச்சனை, உங்க பிரச்சனை இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லி அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறா. இங்க கேபின்குள்ள வந்து பார்த்தா ஹேண்ட் ஹீரோயினுக்காக வாங்கிட்டு வந்தா மொத்த சாப்பாடு ஹீரோ காலி பண்ணி வச்சிருக்கான். அவன் எனக்காக தானே வாங்கிட்டு வந்தா, எனக்காக வாங்கிட்டு வந்த சாப்பாடு நீங்க எதுக்கு சாப்பிட்டீங்கன்னு கேட்டு ஹீரோ பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. என்ன பண்றதுமா, எனக்கு கொஞ்சம் பசியா இருந்தது, அதனால தான் சாப்பிட்டேன், ஏன் அவன் பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்ததை நான் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்க, அவன் உன்ன என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கிடையாது, அப்படியே அவன் என் பாய் ஃப்ரெண்டா இருந்தாலும் அதை பத்தி உங்களுக்கு என்னன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. என்ன பண்றதுமா, நீ என் கூட ஒன்னா ஸ்டே பண்ணாம இருந்தீங்கன்னா இதெல்லாம் பத்தி நான் கேட்டுக்க மாட்டேன், இங்க பாரு என் கழுத்தெல்லாம் செம்மையா வலிக்குது, இப்படியே பிடிச்சி கடிச்சு வைப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோவா அவளை பயங்கரமா டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. அச்சோ வாயை மூடுங்க, யாராவது கேட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோடைய வாயை பொத்திட்டு இருக்கா. ஏன் கேட்டா என்ன இப்போ, நீ பண்ணது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருமோன்னு அந்த அளவுக்கு பயமா இருக்கான்னு கேக்குறான். இங்க பாருங்க, அன்னைக்கு நடந்ததா நீங்களும் மறந்துருங்க, நானும் மறந்துடுறேன், மறுபடியும் அதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்றா. இல்ல என்னால முடியாது, கண்டிப்பா நான் உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துப்பேன்னு சொல்லுவோம். உங்களுக்கு ஆல்ரெடி வீட்ல ஒரு பொண்ணு இருக்கா, மறந்துட்டீங்களா? என்னால உங்க மேரேஜ் லைஃபுக்குலாம் இன்டர்ஃபியர் ஆக முடியாது, நாளைக்கு என்னுடைய வேலையை ரிசைன் பண்ணிடுறேன், இதுக்கப்புறம் உங்களை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயினா இங்க இருந்து போகலான்னு பாக்குறேன். ஆனா ஹீரோ விடவே மாட்டேங்கிறான். எங்க உன் மனசை தொட்டு சொல்லு, உண்மையிலேயே உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இல்லையா, என்ன உனக்கு பிடிக்காதான்னு கேட்க, ஆமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. நெக்ஸ்ட் பார்த்தா ஹீரோடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, அந்த ஆனா கொடுத்தாலையா தான் பிரெக்னெண்டா இருக்கதா போய் சொல்லி ஒரு ஃபேக்கான ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டை
கொடுத்து இது உண்மையான ஸ்கேன் ரிப்போர்ட்டா இல்ல ஃபேக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு வர சொல்றான். அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோவுக்கு அசிஸ்டன்ட் கிட்ட என்ன கால் வருது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவன் கொடுத்த ரிப்போர்ட்டை காட்டி வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சான். அந்த ரிப்போர்ட்டே ஃபேக்கான ரிப்போர்ட்டா, உண்மையிலேயே அவங்க பிரெக்னென்ட் எல்லாம் இல்லைன்னு சொல்றாரு. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டே போய் சொல்லி ஏமாத்திருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோவும் பயங்கர கோவத்தோட உட்காந்துருக்கும் போது அப்போ அந்த வீட்டுடைய மேடு தான் வராங்க. அன்னைக்கு நைட்டே ஹீரோ குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும் போது அந்த ஆனா தானே வாலண்டியரா ஹீரோ பக்கத்துல போய் படுத்திருந்திருப்பா. அது எல்லாத்தையும் இந்த மேடு பார்த்துருப்பாங்க. சோ ஹீரோ கிட்ட நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு அன்னைக்கு நைட்டே எதுவுமே நடக்கல, அன்னைக்கு நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, மிட் நைட்டுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு உங்க பக்கத்துல வந்து படுத்தா, எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு உண்மையிலே பிரெக்னென்டாவே இருந்தாலும் அது கண்டிப்பா உங்க குழந்தை கிடையாதுன்னு சொல்றாங்க. இதை எதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லலன்னு கேட்டு ஹீரோ கோவப்பட்டு இருக்கான். உங்ககிட்ட சொல்ற அளவுக்குலாம் எனக்கு தைரியம் இல்ல. ஏன்னா இந்த வீட்டுல 10 வருஷத்துக்கு மேல விசுவாசமா வேலை பார்த்தா நிறைய பேர் அவங்க வேலையை விட்டு திரத்திட்டாங்க. அதே மாதிரி என்னையும் ஃபயர் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துதான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலன்னு சொல்றாங்க. அதை கேட்கும் போதுதான் ஹீரோவுக்கு அவ இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு வேலையெல்லாம் பார்த்திருக்கான்னு தெரிய வருது. சோ அந்த மெயின் கிட்ட சொல்லி இதுக்கு முன்னாடி அவ வேலையை விட்டு தூக்குனா அந்த வேலையாட்கள் எல்லாருமே வேலைக்கு வர சொல்றான். அதோட அவங்களுக்கு விட்டு போன சேலரியும் தர சொல்றான். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஹீரோடைய கம்பெனில தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஒர்க்ல பிஸியா இருந்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ பக்கம் ஹீரோடைய அம்மா தான் வராங்க. அசிஸ்டன்ட பார்க்கும் போதெல்லாம் அடையாளம் தெரியாத ஹீரோயினுக்கு ஹீரோடைய அம்மாவை பார்க்கும்போது மட்டும் அடையாளம் தெரிஞ்சிச்சான். ஆண்டி நீங்களா எப்படி இருக்கீங்கன்னு கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறா. அவங்களும் இவளை பார்த்துட்டு உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி யோசிக்கும் போது அம்மா நீ ஷென் ரூயன் தானு கேக்குறாங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே, நான் தான் ரூயன்னு சொல்லவும் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியா இருக்கு. ரெண்டு பேரும் பயங்கர ஹாப்பியா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏமா இத்தனை வருஷம் ஆகுது, எதுக்காக என்னையும் யூச்சனையும் பார்க்க வரலன்னு கேக்குறாங்க. அது நான் ஸ்டடீஸ்ல பிஸியா இருந்தேன், அதனால தான் வர முடியலன்னு சொல்றா. அம்மா இங்க நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது என் பையனை பக்கம் தான் வந்திருக்கேன்னு சொல்லவும் உங்க பையன் இந்த கம்பெனில வேலை பாக்குறாரான்னு கேக்குறா. ரோயன் நீ என்ன பேசுற, என் பையன் யூச்சன் தான் இந்த கம்பெனியோட பிரசிடன்ட் சொல்லவும் அதை கேட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நினைச்சேன் விதி கண்டிப்பா உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்க்கும்னு. அவன் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உன்னதான் மேரேஜ் பண்ணிக்க போறதா சொன்னான். அவன் நினைச்ச மாதிரியே உன்னை பார்த்துட்டான்னு சொல்லவும் ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க, அவன் தான் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்ல இருக்கானேன்னு சொல்றா. அதை கேட்டது இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. நீ என்னம்மா பேசுற, அவன் இத்தனை நாளா உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ பொண்ணுங்க வந்துமே எல்லாருமே ரிஜெக்ட் பண்ணிட்டு உன்னதான் மேரேஜ் பண்ணிப்பேன்னு இவ்வளவு நாளா சிங்கிளாவே இருக்கான். அப்படி இருக்கும் போது அவன் எப்படிமா கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுப்பான்னு கேட்க அது ஹீரோ சின்ன வயசுல அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவன் சேஞ்ச் ஆயிருக்கலாம்ல. பரவாயில்லைங்க ஆண்டி விடுங்கன்னு சொல்றா. அதோட ஹீரோயினுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கிறதால உங்களை வீட்டுல வந்து பாக்குறேன், இன்னொரு நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. எங்க ஹீரோடைய அம்மாவுக்கு தான் செம்மையா கோவம் வந்துட்டு இருக்கு. என்னுடைய ஃபேவரட் டாட்டர் இன்லா விட்டுட்டு வேற ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான்ல, இப்பவே வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை யாருங்கிறத பாக்குறேன்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட போறாங்க. அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோவுக்கும் அசிஸ்டன்ட் மூலியமா அந்த ஆனா ரூயனுங்கிற பேர்ல நடிச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. சோ இவனுமே பயங்கர கோவத்தோட அவளை தேடி வீட்டுக்கு தான் போறான். இந்த பக்கம் அந்த ஆனாவும் அவ மாட்டினது தெரியாம அங்க திரும்பி வேலைக்கு வந்த வேலைக்காரங்களெல்லாம் எதுக்காக வேலைக்கு வந்தீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. இவ இந்த அளவுக்கு திமிரா பேசுறது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோடைய அம்மாவும் இந்த வீடு என்னுடைய வீடு, இந்த வீட்டுல வந்து அதிகாரம் பண்ற ரைட்ஸ் உனக்கு யாரு கொடுத்ததுன்னு கேட்டு திட்டிக்கிட்டே வராங்க. அவளுக்கு இவங்களை யாருன்னே தெரியாது இல்லையா, அதனால இவங்களையுமே வேலைக்காரங்க நினைச்சு என்னையே எதிர்த்து பேசுறியா, உன்னையுமே இங்க வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்டயுமே திமிரா பேசிட்டு இருக்கா. அப்ப அந்த வயசான மேடு மூலியமா அவங்க தான் ஹீரோடைய அம்மானு இவளுக்கு தெரிய வரவும் செம்மையா பயந்து போயிடா. என்ன மன்னிச்சிருங்க ஆண்டி, எனக்கு உண்மையிலே நீங்க யாருன்னு தெரியாம அந்த மாதிரி பேசிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. என்னுடைய வீட்லயே வந்து இந்த அளவுக்கு அதிகாரம் பண்றியே, இந்த அளவுக்கு டாமினேட்டிங்கா நடந்துக்கிறியே, நீ யாருமான்னு கேட்க ஆண்டி என்னால தெரியலையா, நான் தான் ரோயன், 12 வருஷத்துக்கு முன்னாடி கூட நம்ம மீட் பண்ணுமேன்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி ஹீரோயினே மீட் பண்ணிட்டு வந்தது தெரியாமா, அவங்க கிட்ட இவ தான் ரூயன் சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோடைய அம்மா பயங்கர கிளவரா இருக்காங்க. அவ உண்மையிலே ரூயன் கிடையாது, ரூயோடைய தங்கச்சி ஆனாங்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. நீ ஆனா தானே, ரூயோடைய தங்கச்சி தானே, என்ன என்கிட்ட நடிக்கிறேன்னு கேட்க ஆண்டி நீங்க என்ன பேசுறீங்க, என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, நான் தான் உண்மையிலே ரூயன், உங்களுக்கு டவுட்டா இருந்தா உங்க பையனை கூட கால் பண்ணி கேட்டுக்கோங்கன்னு சொல்றா. என்ன என்கிட்ட நடிக்கிறியா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உண்மையான ரூயனை நான் மீட் பண்ணிட்டு வரேன், நீ ஆனாங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் சொல்லிட்டு அவ பக்கத்துல போகவும் அவ உடனே தலகாணி வச்சு இவங்க முகத்துல அழுத்த ஆரம்பிச்சிடறா. அவங்களும் கொஞ்ச நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணி பார்த்துட்டு அப்படியே மயக்கமாகிறாங்க. ஆண்டி உங்களுக்கு என்னாச்சுன்னு கேட்டு இவளும் நடிச்சிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா ஹீரோமே அங்க வந்துடுறா. அடுத்து கொஞ்ச நேரத்துல அங்க டாக்டர் வந்து அவங்களை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க பிரெயினுக்கு ஆக்சிஜன் சரியா போகாததால அவங்க கோமாக்கு போயிட்டாங்க, எப்ப வேணாலும் கண் விழிக்கலாம் இல்ல கண் விழிக்காம கூட போகலாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவன் உடனே அந்த ஆனாவை தான் பார்த்து முறைச்சிட்டு இருக்கான். என் அம்மாவை என்னடி பண்ணன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கான். யோசிச்சுன்னா உண்மையிலே அவங்களை எதுவுமே பண்ணல, அவங்க என்கிட்ட நல்லா தான் வந்து பேசிட்டு இருந்தாங்க, திடீர்னு மயக்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு செம்மையா நடிச்சிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அவங்க என்கிட்ட சொன்னாங்க அவங்க இங்க வரதுக்கு முன்னாடி ஹீரோயினை தான் மீட் பண்ணிட்டு வந்தாங்களாம், ஒருவேளை அவ தான் ஏதாவது டிக் பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போட்டுறா. ஆனா ஹீரோ இவ சொல்றதெல்லாம் நம்பல, உண்மை என்னங்கிறத கண்டுபிடிக்கிறான், அதுக்கப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பிடுறான். இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோடைய லைஃப்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா, இதுக்கப்புறம் அவன் லைஃப்ல நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த சிட்டியை விட்டே போகலான்னு முடிவு பண்ணி அவ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அந்த சிட்டியை விட்டு தான் கிளம்பிட்டு இருக்கா. அப்ப அவளை தேடி அங்க ஹீரோ தான் வரா. எங்க போக போறேன்னு கேட்கவும் இந்த சிட்டியை விட்டே போக போறதா சொல்றா. சரி நம்ம பிரச்சனை எல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், இன்னைக்கு மார்னிங் நீ அம்மாவை மீட் பண்ணியான்னு கேட்க எப்படியும் ஹீரோடைய அம்மா எல்லா விஷயத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க நினைச்சு இங்க பாருங்க யோசனை, இதுக்கப்புறம் நான் எந்த விஷயத்தையும் உங்க கிட்ட இருந்து மறைக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு
இன்னைக்கு மார்னிங் உங்க அம்மாவை நான் கம்பெனில வச்சு மீட் பண்ண நான் தான் ஷென் ரூயன்னு சொல்றா. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ உண்மையான ஷென் ரூயன் நீ தானா? அப்போ இத்தனை நாளா ரூயனுங்கிற பேர்ல என் வீட்டுல தங்கிட்டு இருந்தா அந்த பொண்ணு யாருன்னு கேக்குறான். அதை கேட்கும் போதுதான் இவளுக்கே தெரியுது இவ்வளவு நாளா தன்னுடைய பேரை யூஸ் பண்ணி ஹீரோவை யாரோ ஏமாத்திக்கிட்டு அவங்க வீட்டுல இருந்திருக்காங்கிறது. என்னுடைய பேரை யூஸ் பண்ணி இவ்வளவு நாளா உங்களை ஏமாத்திருக்கானா அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு திருப்பி ஹீரோ கிட்டே கேக்குறா. ஆமா, நீ 12 வருஷத்துக்கு முன்னாடி என் வீட்டுக்கு வந்து போனது, எனக்கு பேசுறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்த விஷயம் எல்லாம் உன்னை தவிர்த்து வேற யாருக்கு தெரியும்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும், நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்து போனது, உங்களுக்கு பேசுறதுக்கு பிராக்டிஸ் கொடுத்ததெல்லாம் அந்த ஆர்ஃபனேஜ்ல இருந்தா கேர்டேக்கருக்கும் என்னுடைய தங்கச்சி ஆனாக்கும் தான் தெரியும்னு சொல்ல, அதை கேட்ட ஹீரோவும் கெஸ் பண்ணிடுறான் இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆனாங்கிறத. உன்னுடைய தங்கச்சி அந்த ஆனா தான் உன்னுடைய பேரை யூஸ் பண்ணி இவ்வளவு நாளா என் வீட்டுல தங்கி இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம எங்க அம்மாவுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சதால அவங்கள அவ தான் ஹர்ட் பண்ணிருக்கான்னு சொல்ல, இப்பதான் ஹீரோயினுக்கு எல்லா உண்மையும் புரியுது. அப்போ இவ்வளவு நாளா நான் நினைச்சுதான் அவ கூட இருந்தீங்களா கேட்க ஹீரோவும் சாரி சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். ஒரு வழியா 2 பேருக்குமே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போயிடுது. ஆனா அந்த ஆனா தான் தன்னுடைய அம்மாவை ஹர்ட் பண்ணாங்கிறதுக்கு இவங்க கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்ல. சோ எவிடன்ஸை கிரியேட் பண்ணியாகணும், அவ வாயிலே அவளை உண்மையை ஒத்துக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு சீக்ரெட்டை சொல்றா. அதை கேட்ட ஹீரோவும் நேரா வீட்டுக்கு தான் போறான். இந்த ஆனாவுக்கு தான் ஹீரோக்கு எல்லா உண்மையும் தெரியுங்கிறது தெரியாது இல்லையா, அதனால ஹீரோ கிட்ட வந்து அந்த ஆனாவை பாத்தீங்களான்னு கேட்க அவளை கண்டுபிடிக்க முடியல, அவ ஆல்ரெடி எஸ்கேப் ஆகிட்டா. என் அம்மாவை இந்த மாதிரிலாம் பண்ணதுக்கு அவளை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி இவளுக்கு ஏத்த மாதிரி பேசிட்டு இருக்கான். அவளும் இது எல்லாத்தையும் உண்மை நம்பிடுறா. அது மட்டும் இல்லாம அவகிட்ட நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலான்னு வேற சொல்றான். இதை கேட்டுதான் அவளுக்கு பயங்கர ஹாப்பி ஆயிடுது. இங்க கட் பண்ணா அந்த வெட்டிங் டேவ்ல தான் காமிக்கிறாங்க. இந்த ஆனாவும் ரூயனுங்கிற பேர்ல வந்த கெஸ்ட் எல்லாரையும் இன்வைட் பண்ணி ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அந்த ஆனா முன்னாடி வந்து நிற்கவும் அவளுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆகுது. நீ எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொன்னாங்க, நீ எப்படி இங்க வந்த, முதல்ல இங்க இருந்து வெளியில போன்னு சொல்லி ஹீரோயை பிடிச்சி திட்டிட்டு இருக்கா. உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி ஹீரோவை ஏமாத்தி இவ்வளவு நாளா ஹீரோடைய வீட்டுல தங்கி இருந்திருப்ப, இதுல என்ன வேற வெளியில போக சொல்றியான்னு அவளை மிரட்டிட்டு இருக்காங்க. உடனே இந்த ஆனாவா அங்க இருந்த கார்ட்ஸை கூப்பிட்டு இவதான் ஹீரோடைய அம்மாவை ஹர்ட் பண்ணது, முதல்ல இவளை இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் பண்ணுங்கன்னு சொல்றா. அங்க கார்ட்ஸ் வருவாங்கன்னு பார்த்தா ஹீரோடைய அம்மா தான் வந்து நிக்கிறாங்க. ஆண்டி நீங்களா, நீங்க கோமால தான் இருந்தீங்க, நீங்க எப்படி நல்லா வந்தீங்கன்னு கேட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. என்ன என் முகத்துல தலகாணி வச்சு அழுத்தி என்ன கோமாக்கு அனுப்பிட்டா, நான் மறுபடியும் திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சேன்னு கேட்டு எல்லாரும் முன்னாடியும் இவதான் தன்னை ஹர்ட் பண்ணதுன்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அப்ப கூட அவ சரண்டர் ஆக மாட்டேங்கிறா. என்ன நீங்க 2 பேரும் சேர்ந்து ஹீரோவை நான் மேரேஜ் பண்ணிக்க கூடாதுன்னு எனக்கு எதிராக ஃப்ரேம் பண்றீங்களான்னு கேட்டு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. யூச்சன் வரட்டும், அவங்க 2 பேரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஹீரோமே வரான். அவனை பார்த்ததுமே அவன் கையை போய் பிடிச்சுக்கிட்டு இங்க பாருங்க அவங்க 2 பேரும் என்ன ஃப்ரேம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா. உடனே ஹீரோவா அவளை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு உன்னுடைய ஆக்டிங் ரொம்ப கேவலமா இருக்குன்னு சொல்லி அவளை திட்டிட்டு இருக்கான். சோ எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால நான் செத்தாலும் சரி உங்க 2 பேரையும் சேர விட மாட்டேன்னு சொல்லி கத்தி எடுத்து ஹீரோயினை குத்த போறா. உடனே ஹீரோயினை சேவ் பண்ணா ஹீரோ குறுக்க வருவா. அந்த கத்தி குத்து இவன் மேல பட்டுடுது. அங்க இருந்த கார்ட்ஸ் அவளை பிடிச்சு போலீஸ் ஸ்டேஷன் ஹேண்ட் பண்ண இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க கட் பண்ணா ஃபியூ மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கா போல. பிறக்க போற அவங்க குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் தான் கத்து கொடுக்கணும்னு ஹீரோ சொல்றான். இல்ல அதெல்லாம் முடியாது, நம்ம எல்லாருமே சைனீஸ் தானே, சோ குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜா சைனீஸ் லாங்குவேஜ் தான் கத்து கொடுக்கணும்னு ஹீரோயின் சொல்ல 2 பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வேற சும்மா இல்லாம சின்ன வயசுல ஹீரோயின் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாளையா, அதெல்லாம் சொல்லி காட்டவும் இவளுக்கு பயங்கரமா ட்ரிகர் ஆயிடுது. உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக திரத்திட்டு இருக்கா. இவங்க சின்ன பிள்ளைய இருக்கும் போது எப்படி ஹீரோயின் ஹீரோவை அடிக்கிறதுக்காக திரத்துவாளோ அதே மாதிரி திரத்திட்டு இருக்கா. ஹீரோவும் ஓடிட்டு இருக்கான். இவங்க இப்படி சண்டை போட்டுக்கிறத அப்ப பார்த்த மாதிரி ஹீரோடைய அசிஸ்டன்டும் ஹீரோடைய அம்மாவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. எப்படியோ ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த டிராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த டிராமா ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான டிராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.